வெல்கம் பேக் டு நிறைகுலம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 8th ஸ்டாண்டர்டோடைய 16th லெசன் பானி கி கஹானி பத்தி பார்க்க போறோம். பானி பானி அப்படின்னா வாட்டர்ல இருக்க தண்ணி, கஹானி கஹானினா ஸ்டோரி. பானி கி கஹானினா த ஸ்டோரி ஆஃப் த வாட்டர், அந்த தண்ணியோடைய கதையை பத்தி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். मैं आगे बढ़ा ही था कि बेर की झाड़ी पर से मोती सी एक बूंद मेरे हाथ पर आ पड़ी. மைனா நான், அதாவது இந்த கதை எழுதினார் இல்லையா அவர். மை ஆகே படா ஹி தா. ஆகே ஆகே மீன்ஸ் முன்னாடி, படா மீன்ஸ் மூவிங், இன்க்ரீசிங். அதாவது ஆகே படா அப்படின்னா மூவிங் ஃபார்வர்ட், முன்னேறி போறது, முன்னேறி போயிட்டு இருக்கிறாரு ஒரு இடத்துக்கு. பேர்கி ஜாடி பர்சே, பேருங்கிறது பெரி ஃப்ரூட், ஜாடி ஜாடிங்கிறது புஷ், புதர்னு சொல்லுவோம் இல்லையா, பெரி புஷ். அதாவது பெரியோடைய செடி, அது புதர்ல வந்துட்டு பர்சே, பர்னா அது மேல இருந்து, சேனா ஃப்ரம், அதுல இருந்து மோத்தி சி ஏக் பூந்த், மோத்தி மோத்திங்கிறது முத்து, முத்து மாதிரியான, மோத்தி சி மீன்ஸ் முத்து மாதிரியான, ஏக் பூந்த் பூந்துனா ஒரு துளி, ஏக் பூந்த் அப்படின்னா ஒரு துளி வந்து மேரே ஹாத் பர், மேரேனா என்னுடைய, ஹாத்னா கை, ஹாத் பர் அதாவது அவங்க கை மேல, ஆ படி ஆனா வந்து, படினா விழுகிறது, வந்து விழுகுது. மேரே ஆச்சரிய கா டிகானா நரஹா, மேரேனா என்னுடைய, ஆச்சரியம் மீன்ஸ் சர்ப்ரைஸ், ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம் இல்லையா, அதுக்கு டிகானா நரஹா மீன்ஸ் அது இருக்கிற இடமே தெரியல, அதாவது ரொம்பவே ஆச்சரியமாயிட்டேன் அப்படிங்கறத சொல்ற மாதிரியான வார்த்தை இது. ஜப் எப்ப அப்படின்னா, ஜப் மீன்ஸ் வென், எப்ப அப்படின்னா, மைனே தேகா கி ஓஸ் கி பூந்த் மேரி கலாயி பர் சே சரக்கர் ஹதேலி பர் ஆகயி. மைனேனா நானு, தேக்கானா பாக்குறாரு. எப்ப அவர் சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு அப்படின்னா, அவர் பாக்குறாரு எப்ப, ஓஸ் கி பூந்த், ஓஸ்னா பனின்னு அர்த்தம், பூந்துனா துளி, அதாவது அந்த பனி துளி வந்துட்டு, மேரினா என்னுடைய, கலாயினா மணிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வாட்ச் கட்டுற இடம், அந்த கலாயி பர்சே அதுல இருந்து, சரக்கர் மீன்ஸ் வலிக்கிட்டே வர்றது, அதாவது ஸ்லைடிங், சறுக்கி, ஹதேலி பர் ஆகயி, ஹத்தேலினா பாம், நம்மளுடைய உள்ளங்கை, உள்ளங்கையில பர் ஆகை அங்கேருந்து வலிக்கிட்டு வந்து உள்ளங்கைக்கு வந்து சேர்ந்துருது. மேரி திருஷ்டி பண்ணேகி வகு டஹர் கை, மேரினா என்னுடைய, திருஷ்டி மீன்ஸ் வியூ, என்னுடைய அந்த பார்வை, படுத்தே மீன்ஸ் அதெல்லாம் விழுகிறது, என்னோட பார்வை அதுல விழுந்த உடனே, பகு டஹர் கை, வகுனா அது, டஹர் மீன்ஸ் சே, அதாவது அதே இடத்துல நின்னுறது. இவர் இந்த ஆத்தர் வந்து அந்த பூந்த, அந்த மலை துளிய வந்துட்டு பார்த்த உடனே என்ன ஆயிடுது, அது அங்கவே நின்றுது. थोड़ी देर में मुझे सितार के तारों की सी झंकार सुनाई देने लगी. தோடி மீன்ஸ் லிட்டில், கொஞ்சோண்டி, தேர்னா நேரம், அதாவது கொஞ்ச நேரத்திலேயே, முஜேனா எனக்கு, சித்தார் கி தாரோं की சி, சித்தார்னா கிட்டார் சொல்லுவோம் இல்லையா, அந்த கிட்டாரோடைய தாரம், அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதோடைய தாரம் கீசி, தாரம் மீன்ஸ் அதோடைய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணும் போது வரும் இல்லையா, அத மாதிரியான, ஜங்கார் ஒரு ஓசை, ஒரு மணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜங்கார் சுனாயி தேனே லகி, சுனாயினா கேட்க முடியுது, காதுல வாங்குறது சுனாயின்னு சொல்லுவோம், அது சித்தார் பிளே பண்ற மாதிரி ஒரு சவுண்டு அவங்களால கேட்க முடியுது. மைனே சோச்சாக்கி கோயி பஜா ரஹா ஹோகா, மைனேனா நானு, சோச்சா திங்க் பண்ற, அவர் என்ன யோசிக்கிறாரு, கி கோயி மீன்ஸ் எனிதிங், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து, பஜா மீன்ஸ் வாசிக்கிறது, பஜா ரஹா ஹோகா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாரு. சாரம் ஓர் தேக்கா, சாரம்னா நாலுன்னு அர்த்தம். நம்பர் 4 சாரம் ஓர்னா ஓரங்கள், அதாவது 4 சைடுமே, தேக்கானா பாக்குறாரு. கோயி மீன்ஸ் எனிஒன், யாருமே, நகின்னு இருக்குல்லையா, சோ இல்ல, யாருமே அங்க இல்ல. फिर अनुभव हुआ कि यज्ञ स्वर मेरी हथेली से निकल रहा है. फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம், அனுபவம் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. என்ன அப்படின்னா, கி எக் ஸ்வர் மீன்ஸ் அந்த ஓசை வந்துட்டு, மேரினா என்னுடைய, ஹத்தேலினா உள்ளங்கை, அவங்களோட இந்த பாம், உள்ளங்கையில இருந்து, சே மீன்ஸ் ஃப்ரம், இருந்து, நிக்கல் ரகாக, நிக்கல்ல வெளியில வர்றது, அதாவது அந்த சுரம் வந்து அவரோட கையில இருந்து வெளியில வர மாதிரி அவருக்கு அனுபவம் தெரியுது. ध्यान से देखने पर मालूम हुआ कि बूंद के 2 कण हो गया है. தியான கவனமா, தியான் சே மீன்ஸ் ரொம்ப கவனமா, தேக்னேனா பாக்குறது, ரொம்ப கவனமா பாக்குறாரு. என்ன அப்பதான் தெரியுது, மாலும்னா தெரியறது, மாலும் போனா அப்பதான் அவருக்கு தெரிய வருது, என்ன அப்படின்னா, கி பூந்துக்கே தோக்கன், பூந்துனா அந்த மலை, அந்த பனித்துளி இருக்குல்லையா, அதோ தோ கண்ணுனா பார்ட்டிகல்ஸ், 2 துகள்களா, 2 துகள், தோ மீன்ஸ் நம்பர் 2, 2 துகள்கள், 2 பாட்டா
ஹோகையே மீன்ஸ் அது மாறிடுது. அதாவது ஒரே ஒரு பனித்துளி 2 பனித்துளியா மாறிடுது. அவர் மீன்ஸ் அது மற்றும் வே தோனோ வேனா அவை தோனோ மீன்ஸ் ரெண்டும் அது ரெண்டுமே ஹில் ஹில்கர் யக் ஸ்வர் உட்பண்ண கர் ரஹே ஹை. ஹில் ஹில்கர் ஹில்னா ஷேக் ஆகுறது ஆடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பை ஷேக்கிங். ஹில் ஹில்கர் அதாவது ரெண்டுமே ஆடி ஆடி யக் ஸ்வர்னா அந்த ஓசைய உட்பண்ண கர் ரஹே ஹை. உட்பண்ண ப்ரொடியூஸ் பண்றது. அது என்ன பண்ணுது, ரெண்டும் ஆடி ஆடி ஒரு ஸ்வரத்தை அந்த சவுண்ட வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியுது. மானோ பாலே ரஹே ஹை. மானோ மீன்ஸ் அது எப்படி இருக்கு அப்படின்னா போல் ரஹே ஹோ. போல்னா பேசுறது. போல் ரஹே ஹோனா அது பேசுற மாதிரி இருக்கான். அது எழுப்புற அந்த ஓசை எப்படி இருக்கு, அவங்க அந்த மலைத்துளி பனித்துளிகள் வந்து அவங்கள்ட்ட பேசுற போல இருக்குது. உசி சுரீலி ஆவாஜ் மே மைனே சுனா. உசினா அந்த சுரீலி மீன்ஸ் ரொம்ப மெலோடியஸ், ரொம்ப மெல்லிசை மாதிரி இருக்கக்கூடிய ஆவாஜ்னா அந்த வாய்ஸ். அந்த ஆவாஸ்ல இருந்து மைனேன்னா நானு, சுனானா கேட்க முடியுது. அந்த ஆத்தருக்கு அது எப்படி கேக்குது, ஒரு மெலோடியஸா கேக்குது. என்ன கேக்குது, சுனோ மீன்ஸ் ஹியர், கேளுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுனோ அப்படிங்கிற வாய்ஸ் கேக்குது. மைனா நானு, சூப்னா அமைதியாடுறது. அந்த எழுத்தாளர் என்ன பண்றாரு, டக்குன்னு அமைதியாயிட்டு கேக்குறாரு. பிர் ஆவாஸ் ஆயி, பிர்னா அகைன் திரும்பவுமே ஆவாஸ்னா அந்த வாய்ஸ் வந்துட்டு ஆயினா வர்றது. திரும்பவும் அந்த சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட், சேம் சுனோ மீன்ஸ் கேளுங்க, ஹியர்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான சவுண்ட் கேக்குது. அப்ப முஜ்சே ந ரஹா கயா மேரே முக் சே நிக்கல் கயா கஹோ. அப் மீன்ஸ் நான் இப்ப முஜ்சேனா என்னால, ந ரஹாகயா அமைதியா இருக்கிறது. ரஹானா இருக்கிறது, ந ரஹாகனா இருக்க முடியல. அவரால் இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியல. மேரேனா என்னுடைய, முக்னா வாய், அவரோட வாயில இருந்து, அதாவது எழுத்தாளரோட வாயில இருந்து நிக்கல வெளியில வருது. ஏதோ ஒரு வாய்ஸ் வெளியில வருது. என்னது, கஹோ மீன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ அவரு சொல்றாரு. அந்த எழுத்தாளர் பேசுறாரு, கஹோ அப்படின்னு சொல்றாரு. ஓஸ்கி பூந்த் மானோ பிரசன்னதா சே கிளி அவர் போலி மை ஓஸ் ஹூங். ஓஸ்னா அந்த பனித்துளி இருக்கு இல்லையா, ஓஸ்கி பூந்த் அந்த பனியோட துளி, அந்த பூந்துனா துளின்னு அர்த்தம். மானோனா அது பண்றது எப்படி இருக்கு, அது எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கு அப்படின்னா, பிரசன்னதா சே ஹிலி. பிரசன்னா ரொம்ப சந்தோஷம்னு அர்த்தம், மகிழ்ச்சியா. ஹிலில ஷேக் பண்ணுது. அந்த மலைத்துளி திரும்பி, அந்த பனித்துளி திரும்பியுமே சந்தோஷத்துல ஷேக் பண்ணுது. அவர் போலி, அவர்னா அண்ட் மற்றும் போலினா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, மை ஓஸ் ஹூங். மைனா நானு, ஓஸ்னா பனித்துளி, நான் தான் யாரு, நான் ஒரு பனித்துளி அப்படிங்கறத சொல்லுது. ஜான்தானா எனக்கு தெரியும், ஐநோ அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, மைனேனா நான் வந்து சொன்னேன் அப்படிங்கிறது யார் சொல்றா, நம்மளோட எழுத்தாளர் சொல்றாரு. அந்த கதையோட எழுத்தாளர் சொல்றாரு, மைனே கஹா நான் வந்து சொன்னேன் அப்படிங்கிறாரு. லோக் முஜே பானி கக்தே ஹை ஜல்பி மாலும் ஹை. லோக்னா மக்கள், இங்க இருக்க மக்கள் எல்லாருமே முஜேனா என்னைய பானி கக்தேஹை, பானினா தண்ணி அப்படின்னு அர்த்தம். பானி கக்தேஹை என்ன தண்ணின்னு சொல்லுவாங்க. ஜல்னாலும் தண்ணி தான். ஜல்லுன்னு பி மீன்ஸ் ஆல்சோ, ஜல்லுன்னு கூட என்னைய சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்ற, மாலும் ஹை திரும்பி எனக்கு சொல்றாரு, எனக்கு தெரியும். அப்படிலாம் எனக்கு தெரியும் இல்லையா, நமக்கு பனித்துளியே தண்ணின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் நமக்கு தெரியும். சோ மாலும் ஹை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. மை போர்கே பேடு மேசே ஆயி ஹூ. மைனா நானு, போர்கே பேடு பேடு அப்படின்னா பெரியோட மரம். பேடுன்னா மரம்னு இல்லையா, அந்த பெரி இதோடைய மரத்துல இருந்து, சேனா இருந்து, அதுல இருந்து ஆயினா வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஜூட்டி மீன்ஸ் பொய். அந்த ஆத்தர் என்ன சொல்ற, பொய் அப்படின்னு சொல்றாரு. மைனே கஹா அவுர் சோச்சா. மைனேல நானு, அதாவது ஆத்தர். கஹானா சொல்றாரு, சொல்லிட்டு அவருனா அண்டு மற்றும் சோச்சானா யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு, பேர்கே பேடு சே கியா பானி கா ஃபவ்வாரா நிகழ்த்தா ஹை. பேர்னா அந்த பெரி மரத்தோட, பேர்கே பேடுனா பெரி மரத்துல இருந்து, கியானா வாட் என்ன, பானிக்கா ஃபவ்வாரா, பானினா தண்ணியோடைய, ஃபவ்வாரானா ஃபவுண்டைன், அதாவது நீரூற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீரூற்று இல்லாம நிக்கல்தானா வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த அந்த பனித்துளி வந்து மேல இருந்து பறந்து வந்து கையில வந்துச்சு இல்லையா, சோ இந்த மாதிரி ஃபவுண்டைன் இல்லாம அந்த மரத்துல இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் பூந்து ஃபிர் ஹிலி. பூந்துனா அந்த துளி வந்துட்டு ஃபிர்னா அகைன் திரும்பவுமே, ஹிலினா ஷேக் பண்ணுது, திரும்பவுமே ஆடுது. மானோ மேரி அவிஸ்வாசே உசே துக் ஹுவா ஹோ. மானோனா அது ஆடுறது எப்படி இருக்கு, அதை பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, மேரேனா என்னுடைய, அதாவது அந்த ஆத்தரோடைய
விஸ்வாஸ் அதாவது நம்பிக்கை இல்லாத தனத்தை பார்த்துட்டு சே உசே உசேனா அதுக்கு துக் உவாகை துக்னா துக்கம் ஆயிருச்சு. அதாவது அவ நம்பல இல்லையா, ஜூட்டுன்னு சொல்றா இல்லையா, பொய்ன்னு சொல்றா இல்லையா, அதனால அது அவநம்பிக்கையினால அது ரொம்பவே சோகமாயிட்டனால ஷேக் பண்ற மாதிரி இருக்கான். सुनो मैं इस पेड़ के पास की भूमि में बहुत दिनों से इधर उधर घूम रही थी. सुनो सुनो மீன்ஸ் இயர் கேளு அப்படின்னு சொல்லிட்டு மைனா நானு பேடுனா இந்த மரத்துக்கு பாஸ்னா அருகில் அர்த்தம். மரத்துக்கு பக்கத்துல பூமி மீன்ஸ் எர்த், அங்க இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பூமியில வந்துட்டு பகுத் தினோசே பகுத் ரொம்ப தினோன்னு நாள்னு அர்த்தம். ரொம்ப நாளாவே இதர் உதர ஹியர் அண்ட் தர் அங்கேயும் இங்கேயும் கூம் ரஹி கூம்னா அலையிறது. கூம் ரஹி மீன்ஸ் அலைஞ்சுக்கிட்டு தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லுது. மை கனோ கா ஹிருதய டட்டோல்தி ஃபிர்தி தி கே ஏகா ஏக் பக்கடி கயி. மைனா நானு கனோகா ஹிருதய தட்டோல்தி ஃபிர்தி தி. கனோனா பார்ட்டிகல்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த துகள்கள்ல இருந்து ஹிருதயனா அதோட இதயத்துல இருந்து, அதாவது துகள்களுக்குள்ள இருக்கிறதா மலைத்துளி சொல்றாங்க. அதுல இதயத்துல இருந்து தட்டோல்தி ஃபிர்தி தி, தட்டோல்தி மீன்ஸ் மாட்டிக்கிட்டு அங்க இங்க அலையிறன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறேன். ஏகாய்க்குன்னா அட் ஒன்ஸ் திரும்பவுமே என்ன பண்ணிடுது, பக்கடின்னா புடிச்சுக்குது, திரும்பவுமே அந்த பார்ட்டிகல்ஸ் புடிச்சுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அந்த மலைத்துளி அந்த பார்ட்டிகல்ஸ்ல இருந்து வெளியில வர முடியலங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் கைசே மைனே பூச்சா. கைசேனா எப்படி, இப்ப நீ சொல்ற இல்லையா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மைனே பூச்சா, மைனேனா நானு, பூச்சானா கேக்குறது, ஆஸ்க். அது அந்த ஆத்தர் வந்து திரும்பி கேக்குறாரு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு வகு தும் தேக்தே ஹோன, வகு ஜோ பேடு, வகுனா அது, ஜோ பேடு ஜோ மீன்ஸ் விச் எந்த மரத்தை, பேடு மீன்ஸ் மரம், எந்த மரத்தை, தும் தேக்தே ஹோன தும்னா நீனு, தேக்தே பாக்குறியோ, நீ பாக்குற இல்லையா ஒரு மரத்தை, அது அத பத்தி ஏதோ சொல்ல வர்றாங்க. வகு ஊப்பர் ஹி இத்னி படா நகி ஹை, பிருத்வி மேபி லக்பக் இத்னா ஹி படா ஹை. வகுனா அது, ஊப்பர்னா வெளியில அவுட் சைட்ல மேல இருந்து பார்க்கும் போது இத்தனா படா நகிஹை, இத்தனா அவ்வளவு பெருசு, படானா பிக்னு அர்த்தம், அவ்வளவு பெருசு இல்ல, நகினா இல்லன்னு அர்த்தம். நீங்க வெளியில இருந்து பார்க்கும் போது, அது மேல இருந்து பார்க்கும் போது அந்த மரம் அவ்வளவு பெருசு இல்ல. பிருத்வி மேபி, பிருத்வினா பூமியில மேபி பீனா ஆல்சோ பூமியில கூட, லக்பக்னா ஆவரேஜா ஏறத்தால, இத்னாகி படாஹே, இத்தனா அவ்வளோ பெருசு, படானா பிக்னு அர்த்தம், இத்னாகி படாஹே அப்படின்னா அவ்வளோ பெருசா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. மேல இருந்து பாக்குறது வந்து சின்னதுதான், பூமிக்கு அடியில இதை விட இன்னும் பெருசா இருக்குங்கிறத சொல்லுது. உஸ்கி படி ஜடே சோட்டி ஜடே அவுர் ஜடோं की रोये हैं. உஸ்கினா அது கிட்ட, படினா பிக் ரொம்ப பெரிய, ஜடே மீன்ஸ் ரூட்ஸ்னு அர்த்தம், வேர்கள் அப்படின்னு அர்த்தம், பெரிய வேர்கள் இருக்கும். சோட்டி மீன்ஸ் சின்ன ஜடே வேர்களும் இருக்கும். அவர்னா அண்டு மற்றும் ஜடோக்கே ரோயே ஹை, ஜடோ மீன்ஸ் அந்த வேர்களுடைய ரோயேனா பிரான்சஸ், அந்த வேர்களுக்கு தனியா பிரான்சஸ் கூட இருக்கும், கிளைகள் கூட இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. வே ரோயே படே நிர்தயி ஹோத்தி ஹை. வேனா அந்த, ரோயினா அந்த பிரான்சஸ் அந்த கிளை வேர்கள்லாம் வந்து படேனா பிக் ரொம்பவே, நிர்தயி மீன்ஸ் ரூட்லெஸ் ரொம்ப இரக்கமற்றதா இருக்கும். நிர்தயி ஹோத்திங்க அந்த வேரோட கிளைகள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப இரக்கமற்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. முஜே ஜெய்சே அசங்கிய ஜல் கணோ கோ வே பல்பூர்வக் கிருத்தி மே சே கீஞ்ச் லேத்தே ஹை. முஜேனா என்ன, ஜெய்சேனா மாதிரி, என்ன போல, அசங்கியா ஜல் கணோக்கோ, அசங்கியான நம்பரு, அசங்கியான எண்ண முடியாத அளவுக்கு நம்பர்ஸ், நிறைய அமௌண்ட்னு அர்த்தம். ஜல் கணோக்கோ, ஜல்னா வாட்டரு, கணோனா பார்ட்டிகல்ஸ், அதாவது வாட்டர் பார்ட்டிகல்ஸ், அந்த தண்ணியோட துளிகள் எல்லாத்தையுமே, வேனா அவைகள், அந்த பிரான்சஸ் வந்து பல்பூர்வக்னு ரொம்ப பலவந்தப்படுத்துறன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. பிருத்திவினா அந்த எர்த், அந்த பூமியில இருந்து கீஞ்ச் லேத்தேகை, கீஞ்ச்னா இழுக்கிறது, புடிச்சு இழுத்துட்டு, லேத்தேகை அப்படின்னா எடுத்துட்டு போயிரும், புடிச்சு எடுத்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்லுது. ரொம்பவே அது பல்பூர்வக்கா தண்ணி பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போவோம் அப்படிங்கறத சொல்லுது. குச்கோ தோ பேடு ஏக்தம் கா ஜாத்தே ஹை. குச்னா சம் கொஞ்சோண்டே வந்து, தோ பேடு அந்த மரம், கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ வந்து அந்த மரம் வந்து ஏக்தம்னா அட் ஒன்ஸ் ஒரேதியா வந்து, கா ஜாத்தே ஹை, கானா ஈட், அந்த மரமே என்ன பண்ணும், சில வாட்டர் பார்ட்டிகல்ஸ சாப்பிட்டுரும். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் அதிகான்ஸ் மீன்ஸ் மோஸ்ட்லி நிறைய ஜாஸ்தியான இத
का सब कुछ में நிறைய இத सब कुछ மீன்ஸ் ஆல் எல்லாத்தையுமே நிறைய மோஸ்ட்லி எல்லா வாட்டர் பார்ட்டிகல்ஸுமே சின்கர் உன்ஹே பாகர் நிக்கல் தேते हैं சின்கர் மீன்ஸ் பிரிச்சு உன்ஹே பாகர் நிக்கல் தேते हैं பாகர்னா அவுட் சைட் வெளியில நிக்கல் தேते हैं தேத்தேனா குடுக்கறது நிக்கல் தேத்தேனா வெளியில குடுத்துருமா அதாவது பிரிச்சு வெளியில தள்ளிரும் அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க क्रोध और घृणा से उसका शरीर कांप उठा क्रोध கோபம் அவர்னா அண்ட் மற்றும் கிருணா வெறுப்புலையும் சே உஸ்கானா அதோடைய ஷரீர்னா அதோட உடம்பு அந்த பனித்துளியோட உடம்பு வந்து காம்பூட்டா மீன்ஸ் ஷேக் ஆகுது அதிர்றது காம்பூட்டா மீன்ஸ் அதிர்ந்தது तुम क्या समझते हो कि वे इतने बड़े यो ही कड़े हैं तुम मीन्स யூ நீ வந்துட்டு क्या समझते என்ன நினைச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கி வே இத்தனை படே யோ ஹி கடே ஹை இத்தனை மீன்ஸ் திஸ் மச் இவ்வளோ படேனா பிக் இவ்வளவு பெருசா வந்துட்டு ஹி கடே ஹை இவ்வளவு பெருசாதான் இது நிக்கிது நினைச்சியா उन्हा इतना बड़ा बनाने के लिए मेरे असंख्य बूंदों ने अपने प्राण नाश किए हैं उन्हेना அதோட இத்தனா படா இவ்வளவு பெருசா பனானே ஆக்குறதுக்காக பனானே கேலியனா அதை மாத்துறதுக்கு வேண்டி மேரே அசங்கிய பூந்தோ மேரே என்னுடைய சங்கியனா நம்பர் சொன்னா அசங்கியனா எண்ணிக்கை இல்லாத நிறைய நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய பூந்துவோம் மீன்ஸ் அந்த துளிகள் எல்லாமே வந்து அப்படி தன்னுடைய பிரான் நாஷ் கியே பிரான் உயிரை நாஷ் அப்படி இறக்குறது தன்னோட உயிரை வந்து விட்டுருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க मैं बड़े ध्यान से उसकी कहानी सुन रहा था மைனா நானு படே தியான் சே படேனா பிக் ரொம்பவே தியான் சே ரொம்ப கவனமா ரொம்ப அட்டென்ஷனோட உஸ்கினா அதனுடைய கஹானினா ஸ்டோரிய சுன் ரஹாத்தா சுன்னா காதுல வாங்குறது அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கு இல்லையா அதை ரொம்பவே அவர் அந்த ஆத்தர் ரொம்ப கவனமா காதுல வாங்கிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட் हाँ तो मैं भूमि की खनिजों को अपने शरीर में घुलाकर आनंद से फिर रही थी कि दुर्भाग्यवश एक रोए से मेरा शरीर छू गया हाँ मीन्स यस ஆமா तो மேரே மை மீன்ஸ் நானு பூமி மீன்ஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கனிஜம் மீன்ஸ் தாதுக்கள் மினரல்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த கனிஜம்க்கோ அப்படின்னா தன்னுடைய ஷரீர்னா உடம்பு தன்னோட உடம்புல குலாக்கர் மீன்ஸ் அதை டிசால்வ் பண்றத கரைச்சிக்கிறது அதோட உடம்புல அதை கரைச்சிக்கிட்டு ஆனந்த் மீன்ஸ் ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா பிர் மீன்ஸ் அலைஞ்சு திரிந்து அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கிறது பிர் ரஹீத்தி அதாவது நான் ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருந்தேன் கி துர்பாகியவஸ் மீன்ஸ் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப துர்பாகியவசமா ஏக்னா ஒரு ரோயே மீன்ஸ் ரூட் அந்த ரூட்டோட பிரான்சஸ் இருக்கும் இல்லையா அந்த வேர்களுடைய கிளைகள் அதுல மேரானா என்னுடைய ஷரீர்னு உடம்பு அதோட உடம்பு தண்ணி டிராப்போட உடம்பு வந்துட்டு சூ மீன்ஸ் டச் அதாவது தொட்டுறது அதை போய் தொட்டுட்டேன் மை மீன்ஸ் நானு காம்பி மீன்ஸ் ஷிவர்டு அது ரொம்ப பயந்து போய் நடுங்குவோம் இல்லையா அது மை காம்பி மீன்ஸ் ஷிவர்டு दूर भगाना का प्रयत्न किया परंतु वे पकड़कर छोड़ना नहीं जानते दूर மீன்ஸ் தூரமா ஃபார் பாக்னே மீன்ஸ் ஓடுறது தூரமா ஓடுறதுக்கு வேண்டி பிரயத்ன மீன்ஸ் ட்ரை பண்றது முயற்சி பண்றது அது தூரமா ஓடி போறதுக்காக முயற்சி பண்ணுது கியானா செய்யறது பிரயத்ன கியா அப்படின்னா முயற்சி செஞ்சேன் பரந்து மீன்ஸ் பட் ஆனா வேணா அவைகள் அந்த கிளைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த ரோயே அது எல்லாமே பக்கடுக்கனா புடிச்சுக்கிட்டு சோர்னா நகி ஜாந்தே சோர்னா விடுறது லீவ் நடப்ப சோர்னா நகி ஜாந்தே நகி இது நெகட்டிவ் வேர்ட் சோ அது விடவே இல்ல விடுறதா தெரியவே இல்ல ஜாந்தேனா தெரியறதுன்னு அர்த்தம் சோர்னா நகி ஜாந்தேனா அது விடுறதவே தெரியல மை ரோயேமே கீஞ்ச் லீ கயி மைனா நானு ரோயேனா அந்த ரூட்ஸ் அந்த பிரான்சஸ் இருக்குல்ல கிளைகள் அதுல கீஞ்ச் கீஞ்ச்னா புல் இழுக்கிறது கீஞ்ச் லீகைன்னு இழுத்துட்டு போகப்பட்ட நானு அப்படின்னு சொல்லுது நெக்ஸ்ட் फिर क्या हुआ फिरना आफ्टर அதுக்கப்புறம் क्या हुआ ஹுவானா ஹேப்பன் நடக்கிறது கியா ஹுவானா என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைனே மைனேனா அந்த ஆத்தர் எழுத்தாளர் வந்துட்டு பூச்சானா கேக்குறாரு என்ன கேட்டிருக்காரு என்ன அப்புறம் நடந்துச்சு அப்படின்னு இன்ட்ரெஸ்டா கேக்குறாரு மேரி உத்சுகத்தா பட் சலி தீன் மேரினா என்னுடைய உத்சுகத்தா மீன்ஸ் ஆர்வம் கியூரியாசிட்டி வந்துட்டு பட் மீன்ஸ் இன்க்ரீஸ் பட் சலித்தினா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி இருந்துச்சு ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆர்வமா கேக்குறாரு
மை एक कोटरी में बंद कर दी गई. மைனா நானு, கேக்னா ஒரு, கோட்டரினா செல் இருக்கு இல்லையா, உயிரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோட்டரியுமே பந்துனா க்ளோஸ் ஆகுறது, அது மாட்டிக்கிறது. பந்து கர் தி கை அப்படின்னா நான் அந்த செல்லுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன். थोड़ी देर बाद ऐसा जान पड़ा कि कोई मुझे पीछे से धक्का दे रहा है. தோடி தேர், தோடி மீன்ஸ் லிட்டில், கொஞ்சோண்டு, தேர்னு நேரம், அதாவது கொஞ்ச நேரம், பாதுனா ஆஃப்டர், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஐசானா லைக் தட், இதே மாதிரி, ஜான் படானா நம்ம நாலேஜுக்கு தெரியுறது, அதாவது நமக்கு புரியுறது, அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி இப்படி அவங்களுக்கு தோணுதா, எப்படி அப்படின்னா, கோயி மீன்ஸ் சம்மோன், யாரோ ஒருத்தவங்க, முஜேனா என்ன, பீச்சேசேனா பின்னாடி இருந்து, தக்கா தேரஹா, தக்கா மீன்ஸ் புஷ் பண்றது, ரொம்ப பின்னாடில இருந்து அவங்கள தள்ளுற மாதிரியான ஃபீல் அவங்களுக்கு வருது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் கோயி மீன்ஸ் சம்ஒன், யாரோ இன்னொருத்தவங்க, யாரோ வந்து மானோனா அவங்களுக்கு இப்ப எப்படி தோணுது, அதாவது மானோ மீன்ஸ் லைக் தட், அதே மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னா, ஹாத் பக்கெடுக்கார், ஹாத்னா கைய, பக்கெடுக்கார் கைய வந்து புடிச்சுக்கிட்டு, பக்கெடு மீன்ஸ் புடிச்சுக்கிறது, கைய புடிச்சுக்கிட்டு, ஆகே கோ கீஞ்ச் ரஹா, ஆகே மீன்ஸ் முன்னாடி, கீஞ்ச்னா புல், இழுக்கிறது, கீஞ்ச் ரஹா அதாவது முன்னாடி இழுக்கிற மாதிரி தோணுது, ஒருத்தவங்க பின்னாடில இருந்து தள்ளுற மாதிரி தோணுது, ஒருத்தவங்க முன்னாடில இருந்து இழுக்கிற மாதிரி அந்த வாட்டர் டிராப்புக்கு தோணுது. மேரா ஏக் பாயி பி வஹா லாயா கயா. மேரான என்னுடைய, ஏக் பாயினா பிரதர், ஏக் பாயினா ஒரு பிரதர், பீனா ஆல்சோ அந்த பிரதரும் கூட, வஹாங்னா தேர் அந்த இடத்துக்கு, லாயாகனா கொண்டு வரப்பட்டிருக்காங்க, அதாவது அந்த ஸ்மால் டிராப் ஆஃப் வாட்டருக்கு பிரதர் யாரு, இன்னொரு டிராப் ஆஃப் வாட்டர் தான் பிரதர். उसके लिए स्थान बनाने के कारण मुझे दबाया जा रहा था. உஸ்கேனா அந்த அந்த வாட்டர் டிராப் பிரதருக்கு லியே, அதாவது அதுக்கு வேண்டி, ஸ்தான்னா பிளேஸ், அதுக்கான அந்த பிளேஸ, பனானேக்கே காரன், பனானேனா உருவாக்குறது, பனானேக்கே காரன், அதுக்கு அந்த ஸ்பேஸ குடுக்கறது வேண்டிதான், காரன்னா அந்த ரீசன்னாலதான், முஜேனா என்னைய, தபாயா ஜா ரஹா ஹை, தபாயானா புஷ் பண்றது, அதை தள்ளுற மாதிரி இருந்தது இல்லையா, அந்த பிரதருக்கு இடம் கொடுக்கறதுக்கு வேண்டிதான் இதை தள்ளியிருக்காங்க. தபாயா ஜா ரஹா மீன்ஸ் அத பின்னாடில இருந்து அழுத்துறது. आगे एक और बूंद मेरे हाथ पकड़कर ऊपर खींच रही थी. ஆகே மீன்ஸ் முன்னாடி யார் இழுக்கிற அப்படின்னா, ஏக் அவுர் பூந்து, ஏக் அவுர் அப்படின்னா இன்னொருன்னு அர்த்தம், ஏக் அவுர் அப்படின்னா இன்னொரு, பூந்துனா மலைத்துளன், துளி வந்துட்டு, மேரான என்னுடைய, ஹாத்னா கை, அதோட கைய, பக்கெடுக்கன்னா புடிச்சுக்கிட்டு, ஊப்பர்னா மேல, ஊப்பர் கீஞ்ச் ரஹீதி, கீஞ்ச்னா புல், அது மேல எழுதுறதுக்கு வேண்டி அது முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஊப்பர்னா மேலே, கீஞ்சுனா இழுக்கிறது, அது மேல இழுக்குது, அது மேல போறதுக்கு வேண்டி இத கீழே இழுத்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. மை உன் தோனோகே பீச் பிஸ் சலி. மைனா நானு, உன் மீன்ஸ் அந்த, தோனோ ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேர் மேல இருந்து ஒருத்தவங்க இழுக்கிறாங்க, கீழே இருந்து ஒருத்தவங்க இழுக்கிறாங்க, அந்த தோனோ அந்த ரெண்டு பேருக்கு, பீச்னா நடுவுல, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல, பிஸ்டலி மீன்ஸ் நசுக்கிறது, அதாவது கிரஷ் ஆயிருது, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் எப்படி இருக்கேன், நசுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லுது. நெக்ஸ்ட், மை லக்பக் 3 दिन तक यज्ञ सांसत போக்தி ரஹி. மைனா நானு, லக்பக்னா ஆவரேஜா, ஏறத்தாழன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆவரேஜா 3 दिन तक, தீன்னா 3, தின்னா நாள், 3 நாள், தக்குனா வரைக்கும், 3 நாள் வரைக்கும், யகு சான்சத்னா மூச்சு திணறல், அதுக்கு மூச்சு விடுறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு நெருக்கடி இருக்கு இல்லையா, அந்த சான்சத்துல போகுத்தி ஸ்பெண்ட் பண்றது, நாளை கழிச்சிட்டு இருக்கிறத போகுத்தின்னு சொல்லுவோம், அது அந்த இடத்துல ஒரு 3 நாள் வரைக்கும் இருந்திருக்குது. மை பத்தோங்கே நன்கே छेदों से होकर जैसे तैसे जान बचाकर भागी. மைனா நானு, பத்தோம்னா லீவ்ஸ், அந்த இலைகளுடைய, நன்கே ஸ்மால், நன்கே மீன்ஸ் ஸ்மால் அர்த்தம், சின்னதா இருக்கக்கூடிய, சேதம் மீன்ஸ் அந்த ஹோல்ஸ், அதோடைய அந்த சின்ன ஹோல்ஸ், அந்த இலையில இருக்கக்கூடிய சின்ன ஹோல்ஸ, ஹோக்கர் அந்த இடத்த தேடி போறது, அங்க இருந்து போகுது. ஜெய்சே தைசேனா அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஜான் பச்சாக்கர் பாகி, ஜான்னா உயிரை, பச்சாக்கர்னா காப்பாத்துறதுக்கு வேண்டி, பாகினா ஓடுறது, அது உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு வேண்டி இலையில இருக்கக்கூடிய அந்த சின்ன ஹோல்ஸ் நோக்கி ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. மைனே சோச்சாத்தா கி பத்தே பர் பகுஞ்சதே ஹி உட் ஜாவுங்கி. மைனே நானு, சோச்தானா யோசிக்கிறது, அந்த மலைத்துளி வந்து யோசிக்குது, என்ன யோசிக்குது அப்படின்னா, பத்தே மீன்ஸ் லீவ்ஸ், அந்த இலைகள்ல வந்துட்டு, பகுஞ்சதேஹி, ரீச் ஆகுறது, அந்த இலைகள்ல போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா,
உடு ஜாவுங்கி, உடுனா பிளைன்னு அர்த்தம். உடு ஜாவுங்கி அப்படின்னா பறந்து போயிடலாம், ஜாவுங்கினா போறதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணலாம், அந்த இலைகள் கிட்ட போயிட்டோம்னா பறந்து போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புது. परंतु बागर निकलने पर ज्ञात हुआ कि रात होने वाली थी. परंतु मीन्स बट आना, பாகர்னா வெளியில, நிக்கல்னே வெளியில வர்றது, பாகர் நிக்கல்னே அப்படின்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் பர் ஞாத் ஹுவா, ஞாத் மீன்ஸ் அதாவது நாலேஜ், அப்பதான் அதுக்கு தெரிய வருது. ஞாத் ஹுவா அப்படின்னா அதுக்கு அப்பதான் தெரியுது. என்ன தெரியுது, ராத் ஹோனே வாலி தீ, ராத்னா நைட் டைம்னு அர்த்தம். ராத் ஹோனே வாலி அப்படின்னா நைட் நேரம் வந்துருச்சு, நைட் வந்து ஹேப்பன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். और मीन्स एंड மற்றும் सूर्य जो हमें उड़ने की शक्ति देते हैं जा चुके हैं. சூரியனா சன், அந்த சூரியன் யாரு, ஜோ மீன்ஸ் விச், எது அப்படின்னா ஹமேனா எங்களுக்கு, அதாவது அந்த துளிகளுக்கு, பனித்துளிகளுக்கு, உட்னேக்கி சக்தி, உட்னேனா பறக்கிறதுக்கான சக்தி, அந்த பறக்கிறதுக்கான சக்திய தேத்தேனா கொடுக்கும். அது ஜா சுக்கேஹை, ஜானா போறது, ஜா சுக்கே ஹை அப்படின்னா போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியன் மறைஞ்சதை சொல்றாங்க. और मीन्स अन மற்றும் वायुमंडल में इतने जल कण उड़ रहे हैं कि मेरे लिए वहां स्थान नहीं है. வாயுமண்டல்னா அட்மாஸ்பியர்னு அர்த்தம். சுற்றுச்சூழல்ல இத்தனா மீன்ஸ் திஸ் மச், இவ்வளவு ஜல், கண், ஜல் மீன்ஸ் வாட்டர், கண் மீன்ஸ் பார்ட்டிகல்ஸ், அதாவது வாட்டரோட பார்ட்டிகல்ஸ், அதாவது வாட்டரோட டிராப்லெட்ஸ் வந்துட்டு உட் ரஹே மீன்ஸ் பறந்துட்டு இருக்கிறது. உட் மீன்ஸ் ஃபிளை. எவ்வளவு பார்ட்டிகல்ஸ், எவ்வளவு வாட்டர் பார்ட்டிகல்ஸ் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா, கி மேரேலியே எனக்கான வஹா ஸ்தான் நகி ஹை, வஹா மீன்ஸ் தேர், அந்த இடத்துல ஸ்தான் நகி ஹை, ஸ்தான்னா பிளேஸ், நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட். சோ ஸ்தான் நகி ஹை எனக்கான பிளேஸ் அங்க இல்ல அப்படிங்கறது சொல்லுது. तो मैं अपने भाग्य पर भरोसा कर पत्तों पर, तो மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் மைனா நானு, அப்படின்னா தன்னுடைய பாக்கியனா தன்னுடைய வெல்னஸ், தன்னோட பாக்கியத்து மேல பரோசா மீன்ஸ் நம்பிக்கை, பரோசா கர் நம்பிக்கை வச்சு, பத்தம் மீன்ஸ் லீவ்ஸ், அந்த இலைகள் மேல, பர் மீன்ஸ் ஆன் அர்த்தம், ஆன் த லீவ்ஸ், அந்த இலைகள் மேல, ஹி சிக்குடி படி ரகி, ஹி மீன்ஸ் அந்த இலைகள் மேலேயே தான், சிக்குடி படி ரகி, சிக்குடி மீன்ஸ் சுருங்கி இருக்கிறது, சிக்குடி படி ரகி மீன்ஸ் சுருங்கிட்டு அது அந்த இடத்துல பிளேஸ்ல வெயிட் பண்ணுது அப்படிங்கறத சொல்றாங்க. अभी जब तुम्हें देखा तो जान में जान आई और रक्षा पाने के लिए तुम्हारे हाथ पर खुद पड़ी. அபி மீன்ஸ் நவ், இப்ப, ஜப் மீன்ஸ் வென், எப்போ வந்துட்டு, தும்ஹே மீன்ஸ் உங்களை, தேக்கான பார்த்தனோ, தோ மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் ஜான்மே ஜானாயி, ஜான்னா உயிர்னு அர்த்தம், ஜான்மே ஜானாயிரு எனக்கு உயிரோட்டமே அப்பதான் வந்தது அப்படின்னு அர்த்தம். ஆயி மீன்ஸ் கம், எனக்கு உயிரே அப்பதான் வந்தது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ரக்ஷா பானே கேலியே, ரக்ஷா மீன்ஸ் பாதுகாப்பு, ரக்ஷா பானேனா எடுத்துக்கிறது, அதாவது கெட்டுன்னு அர்த்தம். ரக்ஷா பானே அதாவது எனக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு வேண்டி, கேலியேன்னா அதுக்காக, பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு வேண்டி, தும்ஹாரே ஹாத் பர், தும்ஹாரேனா உன்னுடைய, ஹாத்னா கைன்னு அர்த்தம், ஹாத் பர் அப்படின்னா கை மேல, குதுனா ஜம்ப் பண்றது, படினா ஃபால் கீழே விழுகிறது, குதிச்சு வந்து உன் கையில விழுந்துட்டு அப்படிங்கறது சொல்லுது. उस दुख तथा भावपूर्व कहानी का मुझ पर बड़ा प्रभाव पड़ा. இஸ் மீன்ஸ் இந்த துக் மீன்ஸ் சேட், ரொம்ப சோகமான, தத்தா மீன்ஸ் இன்க்ளூட், அது கூடவே பாவபூர்வக்னா சோல்ஃபுல், ரொம்பவே ஆத்மகரமான அந்த கஹானின்னா ஸ்டோரி, அந்த ஸ்டோரிய முஜ் பர்னா என் மேல, அதாவது அந்த எழுத்தாளர் மேல, படா படா ரொம்பவே பிரபாவனா தாக்கம் இருக்குது. அதுமே அவர் அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இவருக்கு ரொம்பவே அதோட தாக்கம் இருக்கு அப்படிங்கறது சொல்ற, பிரபாவம் அப்படின்னு தாக்கம்னு அர்த்தம், எஃபெக்ட் அவ்வளவு இருக்கு அப்படிங்கறது சொல்றாரு. ஜப் தக் தும் மேரே பாஸ் ஹோ கோயி பத்தா தும்ஹே ந சூ சகேகா. ஜப் மீன்ஸ் வென், தக் மீன்ஸ் சில், அதாவது எது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஜப் தக் மீன்ஸ் எது வரைக்கும், தும் மீன்ஸ் யூ நீ வந்து, மேரே பாஸ்னா என் கிட்ட, அப்படி என்னிடம்னு அர்த்தம். ஹோ மீன்ஸ் இருக்கியோ, அது வரைக்கும் எது வரைக்கும் என்கிட்ட இருக்கியோ, கோயி மீன்ஸ் எந்த ஒரு பத்தா மீன்ஸ் லீவ்ஸ், எந்த ஒரு லீவ்ஸ், எந்த ஒரு இலைகளுமே, தும்ஹேனா ஒன்னைய, ந சூ சகேகே மீன்ஸ் தொடுறது, சூ மீன்ஸ் டச், ந சூ சகேகே மீன்ஸ் தொட
தொட முடியாது அப்படின்னு சொல்றாரு. நீ எவ்வளவு நேரம் என்கிட்ட இருக்கியோ அவ்வளவு நேரம் நீ எந்த இலைகளும் உன்னை தொடாது அப்படிங்கறது சொல்றாரு. பையா பையா மீன்ஸ் பிரதர், அதாவது அந்த எழுத்தாளரை வந்து நம்ம அந்த டிராப்லெட் வந்து பிரதர்னு சொல்லி கூப்பிடுது. தும்ஹே இஸ்கே லியே தன்யவாத் ஹை. தும்ஹேனா உங்களுக்கு, இஸ்கே லியே இஸ்கே இதுக்காக நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு வேண்டி தன்யவாத் ஹை. தன்யவாத் மீன்ஸ் நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி நன்றி தெரிவிக்குது. மை ஜப் தக் சூரிய ந நிக்கலே தபி தக் ரக்ஷா சாக்தி ஹூம். மை மீன்ஸ் எனக்கு, ஜப் தக்னா எப்ப வரைக்கும், சூரியனா நிக்கலே சூரிய அதாவது சன்னு வந்துட்டு நான் நிக்கலைன்னா வெளில வர்றது, நான் நிக்கலைன்னா வெளியில வராம இருக்காது. எது வரைக்கும் சூரியன் உதிக்காம இருக்கும், தபி தக்னா அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ரக்ஷா சாக்தி ரக்ஷானா பாதுகாப்பு, சாக்தினா வேணும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அது வரைக்கும் பாதுகாப்பு தேவைப்படுது அப்படிங்கறது சொல்லுது. உன்கா தர்ஷன் கர்த்தே ஹி முஜ்மே உட்னே கி சக்தி ஆ ஜாயேங்கி. உன்கான அவங்களுடைய, யாரோடைய, நம்மளோட சூரியனுடைய தர்ஷன் கர்த்திஹி. தர்ஷனா பார்வை, அதாவது அதோடைய தரிசனம். கர்த்தேனா கிடைச்ச உடனே, செஞ்ச உடனே. முஜ்மேனா எனக்குள்ள, உட்னேக்கி சக்தி, உட்னேனா பறக்கிறது, உட்னேக்கி சக்தினா பறக்கிறதுக்கான சக்தி, ஆஜாயேக்கினா வந்துடும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. மேரா ஜீவன் விசித்திர கட்னாயசே பரிபூர்ண ஹை. மேரானா என்னுடைய ஜீவன லைஃப், என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு விசித்திரனா டிஃப்ரெண்டா, ரொம்ப விசித்திரமான, கட்னாவோ மீன்ஸ் இன்சிடென்ட்ஸ், விசித்திரமான நிகழ்வுகள்னால பரிபூர்ண ஃபில்டுன்னு அர்த்தம், நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். மை உஸ்கி கஹானி तुम्हें सुनाऊंगे तो तुम्हारे हाथ तनिक भी न दुखेगा. மைனா நானு, உஸ்கி கஹானி, உஸ்கினா அதோடைய அந்த கஹானினா ஸ்டோரிய, தும்ஹேனா உங்களுக்கு, சுனாவுங்கினா நான் உங்களை சொல்லி கேட்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நான் உங்களுக்கு அந்த கதை சொன்னேன் அப்படின்னா, தும்ஹாரானா உங்களுடைய, ஹாத்னா கை வந்துட்டு, தனிக் பி ந துக்கேகி, தனிக்னா அட்லீஸ்ட், தனிக் பி அதாவது கொஞ்சம், அட்லீஸ்ட் ந துக்கேகினா கஷ்டப்படுறது, துக்கமா ஃபீல் பண்றது, சேடா ஃபீல் பண்றது. ந துக்கேகி அப்படின்னா துக்கமா ஃபீல் பண்ணாம இருக்கிறது, அதாவது உன்னோட கை கொஞ்சம் அட்லீஸ்ட் வலிக்காம இருக்கும்ல, ஏன்னா கையில தான் டிராப்லெட் இருக்கு, அதனால உங்களோட கை அது வரைக்கும் வலிக்காம அட்லீஸ்ட் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அச்சா சுனாவோ, அச்சா மீன்ஸ் குட், ஓகே, சுனாவுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பகுத் தின் ஹுவா மேரே புர்கோம் ஹைட்ரஜன் और ஓஸ்ஜன், அதாவது ஹைட்ரஜன் और ஓஸ்ஜன்னா ஆக்சிஜனை சொல்றாங்க. नामक दो गैसें सूर्य मंडल में लपटों के रूप में विद्यमान थी. बहुत दिन हुए, பகுத்னா ரொம்ப, தின்னா டே ரொம்ப நாளைக்கு, ஹுயேனா ஆனதுக்காக, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படிங்கறத சொல்றாங்க. மேரேனா என்னுடைய, புர்கோம்னா ஆன்சிஸ்டர்ஸ், முன்னோர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க முன்னோர்கள் யார் சொல்றாங்க, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அவர்னா அண்ட் மற்றும் அர்த்தம். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும், நாமக்னா அந்த நேம் உள்ள, அந்த பெயர் உள்ள, தோனா ரெண்டு, கேசஸ், ரெண்டு கேசஸ் வந்து சூரிய மண்டலத்துல, அதாவது சூரிய குடும்பத்துல வந்து லப்டேக்கே ரூப்மே, லப்டோ மீன்ஸ் அந்த ஃபிளேம்ஸ் அர்த்தம், அதாவது தீப்பிழம்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபிளேம்ஸோட ரூப்மேனா அந்த ரூபத்துல, வித்தியமான பிரசன்ட் ஆயிருக்கு, அந்த இடத்துல இருக்கிறது, எக்ஸிஸ்ட் ஆகுறது, அங்க இருந்துச்சு. சூரிய மண்டல் अपने निश्चित मार्ग पर चक्कर काट रहे थे. சூரிய மண்டலம் வந்து அப்படியே தன்னுடைய நிச்சயத்து நிச்சயம்னா கரெக்டான, அதாவது கரெக்டா ஒரு ரெகுலரான மார்க்னா வழியில, சக்கர் காட்டுறா சுழல்ற, ஸ்பின்னிங், அது சுழன்றிட்டு இருந்துச்சு. வே தின் மீன் அந்த நாட்கள் தான். ஜப் மீன்ஸ் வென், எப்போ வந்துட்டு, ஹமாரே பிரம்மாண்டமே, ஹமாரே நம்மளுடைய பிரம்மாண்ட்னா அந்த யூனிவர்ஸ்ல உலகத்துல வந்துட்டு, உத்தல் புத்தல் ஹோ ரஹி தி. உத்தல் புத்தல் மீன்ஸ் அந்த கொந்தளிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஒரு டிசாஸ்டர் மாதிரி, கொந்தளிப்பு வந்து ஹோ ரஹி தி அப்படின்னு கொந்தளிப்பு ஆகிட்டு இருந்தது. அநேக் கிரக ஒரு உபகிரக பன் ரஹே தி. அநேக் மீன்ஸ் மெனி, கிரகனா பிளானட்ஸும், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், உபகிரக அப்படின்னா சப் பிளானட், செமி பிளானட்ஸும், பன் ரஹே தே பன்னா உருவாகுறது. அப்பதான் அந்த இடத்துல நம்மளுடைய அந்த பிளானட்ஸும் சப் பிளானட்ஸும் உருவாகுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், टहरो क्या तुम्हारे पुरखों अब सूर्य मंडल में नहीं है. டஹரோ மீன்ஸ் ஸ்டாப், நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆத்தருக்கு ஏதோ டவுட் இருந்துச்சு, அப்ப நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, கியா தும்ஹாரே புர்கோம், கியா மீன்ஸ் வாட், என்ன, தும்ஹாரனா உன்னுடைய, புர்கே மீன்ஸ் அந்த ஆன்சஸ்டருடைய அந்த முன்னோடிகள் வந்துட்டு, அப்படின்னா நவ் இப்ப வந்துட்டு, சூரிய மண்டலத்துல நஹிஹைனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு. இப்போ உன்னோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சூரிய மண்டலத்துல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. ஹை उनके
उनके वंशज अपनी भयावह लपटों से अब भी उनका मुख उज्जवल किए हुए हैं. ஹாய். உன்கே வன்சஜ் உன்கே உன்கேனா அவங்களுடைய வன்சஜ் இஸ் த சந்ததியர்னு சொல்லுவோம் இல்லையா, டிசெண்டன்ட். அவங்க வந்துட்டு அப்படின்னா தங்களுடைய பயாவக் லப்டோசே பயானா பயங்கரமான ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய லப்டோனா அந்த வெடிப்பு, அந்த பிளம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நெருப்பு பிளம்பு, அது தீ பத்தி எரியக்கூடிய அந்த இது வந்து அபு மீன்ஸ் நான் இப்பவும் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ இப்பவும் கூட, உன்கானா அவங்களுடைய முக்கு மீன்ஸ் ஃபேஸ், அவங்களோட முகத்தை வந்துட்டு உஜ்ஜவல் உஜ்ஜவல் மீன்ஸ் பிரைட்டா பிரகாசமா வச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது அது இன்னுமே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குங்கிறத அப்படி சொல்றாங்க. உஜ்ஜவல் கியே, அதாவது இன்னுமே அதோடைய ஃபேஸ் எப்படிதான் இருக்கு, நல்லா பிரைட்டா தான் இருக்கு. தோ மேரே पुरके बड़ी प्रसन्नता से सूर्य के धरातल पर नाचते रखते थे. हाँ मीन्स यस ஆமா. तो மேரே மேரேனா என்னுடைய புர்கே மீன்ஸ் ஆன்செஸ்டர்ஸ், என்னுடைய அந்த முன்னோடிகள் வந்துட்டு வஹி படி பிரசன்னத்தா சே, படி மீன்ஸ் பிக், ரொம்பவே பிரசன்னத்தானா ஹாப்பி, ரொம்பவே சந்தோஷமா, படி பிரசன்னத்தா ரொம்ப ஹாப்பியா, சூரியக்கே தர்த்தல் பர் சூரியனா அந்த சூரியனுடைய தர்த்தல்ல சர்ஃபேஸ்னு அர்த்தம், அதோடைய அந்த மேல் பரப்புல வந்துட்டு பர் நாச்தே ரக்தே ஹை, நாச்னா டான்ஸ் பண்றது, நாச்தே ரக்தே மீன்ஸ் அவங்க டான்ஸ் பண்ணிட்டே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது சூரிய மண்டலத்தோட அந்த மேல் பரப்புல வந்து அவங்க ரொம்பவே டான்ஸ் ஆடிட்டு ஹாப்பியா இருக்காங்கிறத சொல்லுது. ஏக் தின் கி பாத் ஹை, ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்குது. ஏக் தின் மீன்ஸ் டே, ஒரு நாளுடைய பாத்னா விஷயம், ஒரு நாள் நடந்த விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, தூர் ஏக் பிரச்சண்ட் பிரகாஷ் பிண்ட் திகாயி படா. தூர் மீன்ஸ் ஃபார், ரொம்ப தூரமா, ஏக்னா ஒரு, பிரச்சண்ட் பிரகாஷ்னா ரொம்பவே பிரைட்டா, ரொம்ப கடுமையா, ரொம்ப ரொம்ப பாக்குறதுக்கே எப்படி இருக்கும், ரொம்ப கடுமையா இருக்கக்கூடிய பிரகாஷ்னா லைட்னு அர்த்தம். பிரகாஷ்னா லைட்டு, பிண்டுனா பாடி, அதாவது லைட் எரியக்கூடிய அந்த பாடி, அந்த ரொம்பவே பிரகாசமா கடுமையா ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பாடி வந்து திகாயினா பார்க்க முடிஞ்சுதான், அதாவது அங்க இருக்கிற அந்த கேஸ் வந்து சொல்லுது, அதான் பார்க்க முடிஞ்சு. திகாய் மீன்ஸ் பாக்குறது, திகாயி படா அப்படின்னா எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. உன்கி ஆங்கே சவுந்தியானே லகி, உன்கேனா அவங்களுடைய, அதாவது ஆன்சஸ்டர்ஸ் உடைய ஆங்கேனா கண்கள் வந்துட்டு சவுதியானே லகி, சவுடியானே மீன்ஸ் கூசுறது, கண்கள் எப்படி இருக்கு அதை பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு, அதனால கண்ணு வந்து கூசுது. यज्ञ पिंड बड़ी तेज से सूर्य की ओर बढ़ रहा था. எக் பிண்டு மீன்ஸ் அந்த பாடி வந்துட்டு படி படினா ரொம்பவே தேஜினா ஃபாஸ்ட், ரொம்ப வேகமா, சூரியனுக்கு ஓர்னா சைடு, சூரியன் இருக்கக்கூடிய ஓரத்தை, அதாவது சூரியனை நோக்கி பட் ரஹாத்தா, பட் மீன்ஸ் மூவிங் ஃபார்வர்ட், முன்னேறி வர்றது, சூரியனை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஜோ பாஸ் ஆத்தா ஜாத்தா தா உஸ்கா ஆக்கார் படுத்தா ஜாத்தா தா. ஜோ மீன்ஸ் எப்பெல்லாம் வந்து பாஸ் ஆத்தா ஜாத்தா தா, பாஸ்னா நியர், பக்கத்துல, ஆத்தா ஜாத்தா அப்படின்னா பக்கத்துல வந்துகிட்டு இருக்கோம், எவ்வளவு அது பக்கத்துல வருதோ, உஸ்கானா அதோடைய ஆக்கார்னா ஷேப், அதோட வடிவம் வந்து படுத்தா ஜாத்தா தா, படுத்தானா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதாவது அது முன்னேறி வர அதோட ஷேப் எப்படி இருக்கு பார்க்க, ரொம்பவே பயங்கரமா பெருசா ஆகிட்டே இருக்குதான். எக் சூரியசே லாக்கோங் குணா படாத்தா, எக்னா அது, சூரிய அதாவது சூரியன் விட, லாக்கோ மீன்ஸ் லேக்ஸ், லட்சக்கணக்கான, குணா மீன்ஸ் மடங்கு, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ், லாக்கோ குணா மீன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டைம், படானா பிக், அது சூரியனை விட மில்லியன் மடங்கு அது பெருசா இருக்குது. உஸ்கி மகான் ஆகர்ஷக் சக்தி சே ஹமாரா சூரிய காம்ப் ஊட்டா. உஸ்கினா அதோடைய மகான்னா கிரேட், ரொம்ப சிறந்த, ஆகர்ஷக் சக்தி சே, ஆகர்ஷனா அட்ராக்டிவ்னு அர்த்தம், ஆகர்ஷன் சக்தி அப்படின்னா அட்ராக்டிவ், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஈர்ப்பு விசை, அதோட பெரிய ஈர்ப்பு விசை, மகான கிரேட், ரொம்ப சிறந்த ஈர்ப்பு விசையினால, ஹமாரா நம்மளுடைய சூரியனா நம்மளோட சன் வந்துட்டு காம்ப்னா ஷேக் ஆகுது, நம்ம சூரியனே எப்படி ஆகுது, ஆட ஆரம்பிக்குது. ஐசா ஞாத் ஹுவா கி உஸ் கிரக சே டகராக்கர் ஹமாரா சூரிய சுர்ன் ஹோ ஜாயேகா. ஐசா ஞாத் ஹுவா, ஐசானா லைக் தட், இதே மாதிரி ஞாத் ஹுவா அப்படின்னா தோன்றது, நமக்கு நாலேஜ், நமக்கு என்ன அப்படி தோணுது, அதாவது அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த H2O2 அந்த கேஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னா, உஸ் கிரகராஜ் சே, உஸ்னா அந்த
கிரகராஜ் செலஸ்டியல் பாடி, அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த பிளானட், அந்த ஒரு பெரிய பிளானட் சூரியன் நோக்கி வருது இல்லையா, அத கிரகராஜ் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த கிரகராஜ் வந்து டெஹராக்கனா மோதுறது. அது வந்து மோதுனுச்சு அப்படின்னா ஹமாரா சூரியன் ஹமாராம நம்மளுடைய சூரியன் என்ன ஆயிடும், சுர்னு ஹோ ஜாயே. சுர்னு மீன்ஸ் ரொம்ப இந்த உடஞ்சு போயிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. சுர்னு ஹோ ஜாயே மீன்ஸ் அது ரொம்பவே பழுதாயிரும், ரொம்பவே உடஞ்சிரும் அப்படிங்கறத தோணுது அதுக்கு. வைசா ந ஹுவா, வைசா மீன்ஸ் லைக் தட். அதே மாதிரி ந ஹுவா, ஹுவான்னு நடக்கிறது, ந ஹுவா அப்படின்னா நடக்கல அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் நடக்கலையா. என்ன நடந்துச்சு அப்படின்னா வக் सूर्य से सहर्षों मिल दूर से ही घूम चला, परंतु उसकी भीषण आकर्षक शक्ति के कारण सूर्य का एक भाग टूटकर उसके पीछे चला. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா வகுனா அது சூரியசே, அதாவது சூரியன்ல இருந்து சகரசம் மீன்ஸ் 1000 அர்த்தம், 1000 மடங்கு, அதாவது ரொம்ப மைல்ஸ், நிறைய மீல் மீன்ஸ் மைல், ரொம்ப மைல் தூரம், தூர் மீன்ஸ் தூரம், சேஹி கூம் சலா, கூம்னா அங்கே சுத்திட்டு இருக்குது, அதாவது 1000 மடங்கு மைல் தொலைவிலே என்ன பண்ணிட்டு இருக்கு, கூம் சலா, அது போய் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பரந்து மீன்ஸ் பட், ஆனா உஸ்கி பீஷன் ஆகர்ஷக் சக்திக்கே காரன், உஸ்கினா அதோடைய, பீஷனா ரொம்ப கொடுமை, அதாவது ரொம்பவே அதிகமான அர்த்தம். பீஷனா அதிக ஜாஸ்தியான, ஆகர்ஷன் சக்திக்கே காரணம், ஆகர்ஷன் அட்ராக்டிவ், சக்தி அப்படின்னா சக்தி தான், ஆகர்ஷக் சக்தினா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதோட ஈர்ப்பு விசை ஜாஸ்தியா இருந்த காரணத்தினால, காரணம் அப்படின்னா அந்த ரீசன்னால, சூரியனுடைய ஏக் பாக்னா ஒரு பகுதி, ஏக் பாக்னா ஒரே ஒரு பகுதி மட்டும், டூட்கர்னா உடஞ்சு போய், உஸ்கே பீச்சே சலா, உஸ்கேனா அதோடைய பீச்சேனா பின்னாடி, அது பின்னாடியே போயிருச்சு. நம்ம சூரியனோட ஒரு பகுதி மட்டும் உடைஞ்சு அது பின்னாடி போயிருச்சு. सूर्य से टूटा हुआ बाग इतना भारी खींचाव संभाल न सका और कई टुकड़ों में टूट गया. சூரியன்ல இருந்து டூட்டா மீன்ஸ் பிரேக், உடையிறது, டூட்டா ஹுவா அப்படின்னா உடஞ்ச, பாக்னா அந்த பகுதி வந்துட்டு, இத்தனா பாரி கீஞ்சா, இத்தனா இவ்வளவு, பாரினா பாரம்னு அர்த்தம், ஹெவினஸ், இவ்வளோ வெயிட்ட வந்துட்டு கீஞ்சானா புல் பண்றது, இழுக்கிறது, அதாவது ஸ்ட்ரெச் பண்றது, அதால அவ்வளவு தூரத்துக்கு வந்து இழுக்க, சம்பால்னா மேனேஜ் பண்றது, அத வந்து அந்த இழுத்துட்டு போறதுக்கு அதால முடியல, நெகட்டிவ் வேர்ட், அதால மேனேஜ் பண்ண முடியல, சமாளிக்க முடியல. அவர்னா அண்ட் மற்றும் கை டுக்கடோமே டூட் கயா, கை மீன்ஸ் மெனி நிறைய, டுக்கடோ மீன்ஸ் பீசஸ், நிறைய பீசஸ், நிறைய சின்ன சின்ன பீசஸா, டூட் கயா, டூட்னா உடஞ்சிருது, அந்த சின்ன பீஸுமே என்ன ஆயிடுது, நிறைய சின்ன சின்ன பீசஸா உடஞ்சு போயிருது. उन्हीं में से एक टुकड़ा हमारी पृथ्वी है. உன்ஹினா அதுல, மேசே அதுல இருந்து, ஏக் டுக்கடானா பீஸ், ஒரு பகுதி தான், ஹமாரினா நம்மளுடைய பிருத்திவினா பூமி, நம்மளுடைய பூமி வந்துட்டு அந்த உடஞ்சது இல்லையா, அந்த சின்ன சின்ன பீசஸ்ல ஒரு பகுதி தான் அப்படிங்கறத சொல்லுது. எக் பிராரம்மே ஏக் படா ஆகு கா கோல் தா. எக்னா அது, அதாவது நம்மளோட பூமி வந்து பிராரம்னா ஸ்டார்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஏக் படானா பிக், ஒரு பெரிய, ஆகுகா கோல்தா, ஆகுனா நெருப்புன்னு அர்த்தம், கோல்னா ரவுண்ட், அதாவது நெருப்போட ஒரு உருளையா தான் இருந்திருக்கு, அது ஒரு ஃபயர் பாலா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஐசா பரந்து உன் லப்டோ சே தும் பாணி கைசே பனி. ஐசா அப்படின்னா அப்படின்னு அர்த்தம், லைக் தட். பரந்து மீன்ஸ் பட், ஆனா உன் லப்டோ மீன்ஸ் அந்த நெருப்பு எரியுது இல்லையா, தீப்பிழம்புன்னு சொன்னோம் இல்லையா, ஃபிளேம், அந்த ஃபிளேம்ல இருந்து, சே மீன்ஸ் ஃப்ரம், அதுல இருந்து, தும் மீன்ஸ் யூ, நீ வந்து, பானி கைசே பனி, பானி மீன்ஸ் வாட்டர், தண்ணியா, கைசே கைசேனா எப்படி, பனினா ஆன, எப்படி வந்து நீ தண்ணியா ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. मुझे ठीक पता नहीं, முஜேனா எனக்கு, டீக் மீன்ஸ் கரெக்டா, பத்தா நகி தெரியலன்னு அர்த்தம், பத்தானா தெரியும்னு அர்த்தம், பத்தா நகி அப்படின்னா தெரியல அப்படின்னு அர்த்தம், எனக்கு கரெக்டா தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுது. எக் சகி ஹை, மீன்ஸ் எஸ், ஆமா, எக் சகிஹைனா சகினா கரெக்ட்னு அர்த்தம், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஹமாரா கிரக டண்டா ஹோத்தா சலா கயா. ஹமாரா நம்மளுடைய, அதாவது நம்மளோட பூமி, கிரகனா பிளானட், ஹமாரா கிரக அப்படின்னா நம்மளுடைய பிளானட், நம்ம பூமி வந்து டண்டா ஹோத்தா சலா கயா. டண்டா மீன்ஸ் கோல்டு, அதாவது குளிர்ச்சி ஆகுறதுக்கு, சலா கயா அப்படின்னா குளிர்ச்சியாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. नेक्स्ट है, और मुझे याद है कि अरबों वर्षों पहले मैं हाइड्रोजन और ऑक्सीजन के रास
रासायनिक क्रिया के कारण उत्पन्न हुआ है और மீன்ஸ் அண்ட் மற்றும் முஜேனா எனக்கு யாத் ஹை யாத்னா தெரியும் ஞாபகம் இருக்கு யாத்னா ரிமெம்பரன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு என்ன சொல்லுது அப்படின்னா கி அர்போ வருஷம் பகலே அர்போ மீன்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் வருஷனா வருடங்கள் பகலேனா முன்னாடி அதாவது மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் வருஷத்துக்கு முன்னாடி ஹைட்ரஜன் और ஓக்சிஜன் ஹைட்ரஜனும் சரி ஆக்சிஜனும் சரி ரசாயன சொல்லுவோம் இல்லையா அதாவது கெமிக்கல் ரசாயனிக் கிரியானா ஆக்ஷன் அதாவது கெமிக்கல் ஆக்ஷன் அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனோட காரணத்தினால உற்பத்தினா ப்ரொடியூஸ் ஆகிறது அதாவது உருவாகிறது அதாவது H2O சேர்ந்து H2O மாறுனுச்சு இல்லையா அதை சொல்லுது உன்ஹோனே ஆப்பஸ்மே மியூச்சுவலி தங்களுக்குள்ள மில்கர்னா சேர்ந்து அப்படின்னா தன்னுடைய பிரத்யக்ஷ்னா தன்னுடைய டைரக்ட்னு சொல்லுவோம் இல்லையா பிரத்யக்ஷ் மீன்ஸ் அதோடைய தனித்துவமான அஸ்தித்வனா அதோட கேரக்டர்ஸ் பிரத்யக்ஷ அஸ்தித்வ அதோட இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ காவ்னா இழக்கிறது அதோட தன்னோட இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ இழந்து அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் முஜேனா எண்ணெயை உட்பண்ணனா ப்ரொடியூஸ் பண்ணது எண்ணெயை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லுது அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தன்னுடைய தனித்தனி கேரக்டர்ஸை விட்டுட்டு சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் சேர்ந்து H2O ஆகி தண்ணியை உருவாக்கி இருக்குங்கிறத एक्सप्लेन பண்ணுது मैं उन दिनों बाप के रूप में पृथ्वी के चारों ओर घूमती फिरती थी மை உன்னா அந்த தினோனா டேஸ் அந்த நாட்கள்ல வந்து பாப்கே ரூப்மே பாப்னா ஸ்டீம்னு அர்த்தம் நீராவின்னு அர்த்தம் நீராவியோட ரூப்னா வடிவத்துல பிருத்திவினா இந்த உலகம் அதாவது இடத்துல வந்துட்டு சாரோம்னா நாலுன்னு அர்த்தம் ஓர்னா சைடு அதாவது நாலு ஓரங்கள்லயுமே கூம்தே மீன்ஸ் ரோமிங் அலையிறது இங்கேயும் அங்கேயும் அலையிறத கூம்தேன்னு சொல்லுவாங்க அதாவது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் உஸ்கே பாத்னா ஜானே கியா ஹுவா உஸ்கேனா அதுக்கு பாத் அப்படின்னா ஆஃப்டர்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஜானேனா தெரியுது ஜானே அப்படின்னா தெரியல அப்படின்னு அர்த்தம் கியா ஹுவா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஜப் முஜே ஹோஷ் ஆயா தோ மைனே அப்னே கோ டோஷ் பர்ஃப் கே ரூப் மே பாயா ஜப் மீன்ஸ் வென் எப்ப வந்துட்டு முஜேனா எனக்கு ஹோஷ்னா கான்சியஸ்னு அர்த்தம் எனக்கு எப்ப வந்து சுயநினைவு வந்து ஆயானா வந்ததோ தோ தோணு மீன்ஸ் தென் அதுக்கப்புறம் மைனே நானு அப்படின்னா என்னைய அது தானே வந்து டோஷ் பர்ஃப்கே ரூப்மே பாயா டோஷ் மீன்ஸ் அந்த ஸ்டீம் அந்த திடம் சொல்லுவோம் இல்லையா சாலிட் ஸ்டேட் அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பர்ஃப்னா ஐஸ்னு அர்த்தம் சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஐஸ் மாதிரி ரூப்மே அதாவது அந்த வடிவத்துல பாயானா கிடைச்சது அப்படின்னு சொல்லுது அதாவது அந்த ரூபத்துல இனி நானே பார்த்தேன் அப்படிங்க சொல்லுது मेरा शरीर पहले बाप रूप में था बग अब अत्यंत छोटा हो गया था மேரான என்னுடைய ஷரீர்னா பாடி என்னோட உடம்பு வந்து பகலேனா பிஃபோர் முன்னாடி பாப் ரூப் மேத்தா பாப் மீன்ஸ் அந்த ஸ்டீம் அந்த நீராவியோட ரூப்னா வடிவத்துல இருந்துச்சு பக்னா அது அப் மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு அத்தியந்த சோட்டா ஹோகயா அத்தியந்த ரொம்பவே ஜாஸ்தியான சோட்டானா ஸ்மால் ரொம்பவே ஸ்மாலா ஹோகயாத்தா அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது கம்ப்ரஸா இருக்கும் இல்லையா அதனால சின்னதா ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்லுது वह पहले से कोई 17वां भाग रह गया था வகுனா அது பகலே மீன்ஸ் பிஃபோர் பகலேசே அப்படின்னா முன்னாடிய விட கோயி மீன்ஸ் எனி ஏதோ ஒரு சத்ரக்வா மீன்ஸ் 17 அதாவது 17 டைம்ஸ் பாக்னா பகுதி 17 பகுதி வந்து ரக்கயாத்தா மீன்ஸ் அதை விட சின்னதா இருக்கு அப்படி அதாவது 17ல ஒரு பகுதியா ஆகி இருக்கு அப்படிங்கறத சொல்லுது मैंने देखा मेरे चारों ओर मेरे असंख्य साथी बर्फ बड़े थे மைனே அப்படின்னா நானு தேக்கானா பார்த்தேன் நான் பார்த்தேன் யார் அந்த தண்ணி துளி சொல்லுது நான் பார்த்தேன் மேரே மேரே என்னுடைய சாரோ மீன்ஸ் 4 ஓர்னா சைடு நாலு பகுதிகள் 4 சைட்லயுமே மேரே என்னுடைய சங்கியா அப்படின்னா நம்பர்னு அர்த்தம் அசங்கியா அப்படின்னா எண்ணற்ற நம்பர்ஸ் அதாவது மோஸ்ட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய சாத்தினா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்ஃப் பனே படேத்தே பர்ஃப் மீன்ஸ் ஐஸ் கட்டியா பனேனா ஆகிருச்சு உருவாகிறது ஐஸ் கட்டியா உருவாகி இருந்துச்சுங்கிறது சொல்லுது ஜஹான் தக் துஷ்டி ஜாதி தி பர்ஃப் கே अतिरिक्त कुछ दिखाई ना पड़ता था
ஜஹான் தக், ஜஹா மீன்ஸ் எவ்வளவு, தக்குனா வரைக்கும், எவ்வளவு தூரம் வரைக்கும். திருஷ்டி ஜாதி, திருஷ்டி மீன்ஸ் விஷன், அதோடைய பார்வை. ஜாதி ஜாத்தியும் போறது, எவ்வளவு தூரத்தை அதால பார்க்க முடியுதோ. டி பர்ஃப் கி, பர்ஃப் பர்ஃப் அந்த ஐஸோடைய அதிரிக்த குச் நகி, அதிரிக்னா அதை தாண்டி, அதை தவிர்த்து, அதுதான் எக்ஸசிவா இருக்கே தவிர்த்து, அதை தவிர்த்து. குச் திகாய் நா படுத்தாத்தா, குச் குச் மீன்ஸ் சம்திங், எதுவுமே. திகாய் திகாய்னா பாக்குறதுக்கு, நா படுத்தா, நைஸ் நெகட்டிவ் வேர்ட், அப்ப அதால வேற எதையுமே பார்க்க முடியலங்கிறத சொல்லுது. ஜிஸ் சமய ஹமாரே ஊப்பர் சூரிய கே கிரணோ படுத்தி தி தோ சௌந்தர்ய பிகர் படுத்தாத்தா. ஜிஸ் ஜிஸ் மீன்ஸ் எப்ப வந்துட்டு, ஜிஸ் சமயம் அப்படின்னா எந்த டைம், அந்த டைம்ல வந்து ஹமாரே ஹமாரே எங்க, அதாவது எங்க மேல. ஜிஸ் ஹமாரே ஊப்பர், ஊப்பர்னா மேலன்னு அர்த்தம். எங்க மேல வந்துட்டு சூரியக்கு, சூரியனுடைய கிரணம், கிரணம் மீன்ஸ் ரேஸ், அந்த சூரியனுடைய அந்த ரேஸ் வந்துட்டு, அதாவது சூரியனோட கதிர்கள் வந்துட்டு படுத்தி, படுத்தி மீன்ஸ் ஃபால், விழுந்துச்சோ. தோ மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் சௌந்தர்ய பிகர் படுத்தாத்தா, சௌந்தர்ய, சௌந்தர்ய மீன்ஸ் ரொம்ப அழகு வந்துட்டு, பிகர் படுத்தா, பிகர் பிகர் மீன்ஸ் சதறது, அதாவது நொறுங்குறது, ஷேட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன ஆயிடுச்சு, அதோட அந்த ஐஸ் கட்டி வந்து ஷேட்டர் உடைஞ்சு உடைய ஆரம்பிச்சிருச்சு. हमारे कितने साथी ऐसे ऐसे बीते जो बड़ी उत्सुकता से आंधी में ऊंचा उड़ने. हमारे हमारे மீன்ஸ் எங்களுடைய, அதாவது எங்களுடைய. கித்னே சாதி, கித்னே கித்னே மீன்ஸ் எவ்வளவு, எத்தனை பேர் வந்து. சாத்தி சாத்தி மீன்ஸ் என்னுடைய எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து. ஐசே பீத்தே, ஐசே ஐசே மீன்ஸ் லைக் தட், இதே மாதிரி. பீத்தே அவங்களும் அதே மாதிரிதான் இருந்தாங்களாம். எப்படி அப்படின்னா, ஜோ ஜோ மீன்ஸ் யாரெல்லாம் வந்து படி உற்சுகதாசே, படி படி மீன்ஸ் பிக், ரொம்பவே. உற்சுகதாசே, உற்சுகதனா ரொம்ப ஈகரா, ரொம்ப ஆர்வமா வந்து, கியூரியஸா வந்துட்டு. ஆந்தி மே, ஆந்தி ஆந்தினா அந்த புயல், அந்த புயல்னு சொல்லுவோம்ல, ஸ்டோம், அந்த புயல்ல வந்துட்டு. ஊஞ்சா உட்னே, ஊஞ்சா ஊஞ்சானா மேல, ரொம்ப ஊஞ்சானா ஹைன்னு அர்த்தம், உயரமா. உட்னே உட்னேனா பறக்கிறதுக்கும். உச்சல்னே கூதுனே கேலியே, உச்சல்னே உச்சல்னா ஜம்ப், கூதுனேனாலும் ஜம்ப் தான். உச்சல்னே கூதுனா ரொம்ப ஜாலியா ஜம்ப் பண்றதுக்கா, அதுக்காகவும். கமர் கசே தயார், கமர் மீன்ஸ் சிட், அதாவது உட்கார்ந்துருக்காது. கமர் கசே தயார், தயார ரெடியா, ரொம்ப அப்படியே உட்கார்ந்துருக்கும் போதே ரெடியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. கமர் கசே தயார் பைட்டே ரக்தேத்தே, பைட்டே பைட்டுனா உட்கார்ந்து இருக்கிறது, அது ரொம்பவே. அது ரொம்ப ஈகரா இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து இருக்குங்களா, எதுக்குன்னா அந்த புயல்ல ஜம்ப் பண்றதுக்கும், அதுல உயர உயர பறக்கிறதுக்கும் ரொம்ப ஹாசியா ரெடியா உட்கார்ந்து இருக்குங்க. बड़े आनंद का समय रहा होगा वहांग. बड़े बड़े मीन्स பிக், ஆனந்த் ஆனந்த்னா ஹாப்பின்னு அர்த்தம், ரொம்பவே ஹாப்பியான சமய, சமயனா டைம், அந்த டைம் எப்படியா ரொம்பவே ஹாப்பியான டைம். ரஹா ஹோகா வஹாங், வஹாங்னா தேர், அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. படே ஆனந்த்கா, படே படேன்னு ரொம்பவே, ஆனந்த் ஆனந்த் ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷத்துக்கான காலம் அது அப்படின்னு சொல்லுது. கித்தனே தினம் தக்கு, கித்தனே, அது ஆத்தர் ஒண்ணு கேட்கிறாரு, எழுத்தாளர் வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு. கித்தனே தினம் தக்கு, கித்தனே கித்தனே ஹவு மெனி அப்படின்னு அர்த்தம். எத்தனை தினம், தினம்னா டேஸ், எத்தனை நாள் வரைக்கும். தக்குனா டில், அது வரைக்கும் அர்த்தம். எத்தனை நாள் வரைக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குது. கை லாக்கம் வருஷம் தக்க, கை கை மீன்ஸ் மெனி, லாக்கம் லாக்கம் மீன்ஸ் லட்சக்கணக்கான, அதாவது ரொம்ப நிறைய கணக்கான. வருஷம் வருஷம் மீன்ஸ் இயர்ஸ்ன்னு அர்த்தம், ரொம்ப வருஷம் வரைக்கும். தக்குனா டில் தட். கை லாக்கம் எவ்வளவு, அவ்வளவு. கை மீன்ஸ் மெனி, நிறைய லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸா கேக்குறாரு. நெக்ஸ்ட், हाँ चौंको नहीं, मैं जीवन में 100-200 वर्ष दाल में नमक के समान भी नहीं है. हाँ மீன்ஸ் எஸ், ஆமா. சவுங்கோ நகி, சவுங்கோ சவுங்கோ மீன்ஸ் ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸா பாப்போம் இல்லையா, அதாவது ஷாக் ஆகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சவுங்கோ நகி, நகி இஸ் த நெகட்டிவ், அப்ப நீ ஷாக் ஆகாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அந்த பூந்து வந்து சொல்லுது, அந்த மலைத்துளி வந்து சொல்லுது. மேரே ஜீவன் மே, மேரே மேரே என்னுடைய, ஜீவன் மே ஜீவன லைஃப்ல, என்னுடைய வாழ்க்கையில. 100-200 வருஷ, சவுனா 100, 200 அப்படின்னு 200, 100-200 வருஷம் எல்லாமே. தால்மே நமக்கே சமான், தால் தால்னா அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, தால், அதாவது பருப்பு, அந்த பருப்புல வந்து நமக், நமக்னா சால்ட், உப்பு மாதிரி, அதாவது பருப்புல போட்ட உப்புக்கு சமான், சமான ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லுது. அதாவது உப்பு கம்மியா தானே சேர்ப்போம், அந்த மாதிரிதான் எனக்கு அந்த 100-200 வருஷங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கூட கிடையாது, பி நகின்னு சொல்லிச்சு இல்லையா, சோ அந்த அந்த பருப்புல போட்ட உப்பு மாதிரி கூட எனக்கு கிடையாது, அதை விட ரொம்ப கம்மி அப்படிங்கறத நம்மளுடைய அந்த மலைத்துளி சொல்லி புரிய வைக்குது ஆத்தருக்கு. मैंने ऐसे दीर्घ जीवी से वार्तालाप करने जान अपने को धन्य माना और ओस के बूंद के प्रति मेरी श्रद्धा बढ़ चली. மைனே மைனே நானு, ஐசி ஐசி மீன்ஸ் லைக் தட், இதே மாதிரியான
தீர்க்கதர்சி சே தீர்க்க ஜீவி மீன்ஸ் லாங் லிவிங், அதாவது நீண்ட ஆயுள் கொண்ட ஒருத்தவங்கள்ட்ட வாத்தாலா மீன்ஸ் உரையாடுறது, கான்வர்சேஷன் பண்றத, கர்த்தே செய்யறது, பேசுறத, ஜான் ஜான தெரிஞ்ச உடனே அப்பனே அப்படின்னா தன்னை தானே வந்து தன்யனா ரொம்பவே ஒரு பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் வந்து அவரே வந்து ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஓஸ் கி பூந்த், அந்த ஓஸோட அந்த பூந்த், அந்த பனித்துளி வந்துட்டு பிரதி அது மேல வந்து மேரினா என்னுடைய ஸ்ரத்தா மீன்ஸ் ரெஸ்பெக்ட், அது பனித்துளி மேலேயான அதோட அவருடைய ரெஸ்பெக்ட் வந்து பட் மீன்ஸ் இன்க்ரீஸ், ரொம்பவே உயர்ந்துகிட்டே போணுச்சு அப்படின்னு சொல்றாரு எழுத்தாளர். அடுத்தது हम शांति से बैठे एक दिन हवा से केलने की कहानियां सुन रहे थे. हम மீன்ஸ் வி நாங்க, அதாவது அந்த பனித்துளி சொல்லுது நாங்க, சாந்தி மீன்ஸ் அமைதியா பைட்டே மீன்ஸ் உட்கார்ந்து இருந்தோம். ஏக் தின் மீன்ஸ் ஒரு நாள், ஹவானா காற்றுன்னு அர்த்தம், அதாவது காற்றுல கேள்னேக்கி கஹானியா, கேள்னேனா விளையாண்ட, அத காத்துல விளையாண்ட, கஹானியா ஸ்டோரிஸ், அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே சுன்னா காதுல வாங்குறது, கேட்டுக்கிட்டு இருந்திருக்குங்க. எல்லா பனித்துளியும் சேர்ந்து பேசிக்கிட்டு ஒரு காற்றோட விளையாண்ட ஸ்டோரிய கேட்டுட்டு இருந்திருக்கு. கி அச்சானக் ஐசா அனுபவ ஹுவா மானோ ஹம் சரக் ரஹே ஹோ. கி அச்சானக் மீன்ஸ் சடனா, திடீர்னு, ஐசா மீன்ஸ் லைக் தட், அதே மாதிரியான ஒரு அனுபவம் மீன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், திடீர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. என்ன மாதிரியானது அப்படின்னா, மானோ மீன்ஸ் அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஹம் சரக் ரஹே ஹோ. ஹம் மீன்ஸ் வி நாங்க, அதாவது அந்த பனித்துளிகள் எல்லாமே வந்து சரக்னா ஸ்லைடிங், அதாவது சறுக்குறது, அது சறுக்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் அதுக்கு தோணுதுங்க. சபுக்கே முக் பர் ஹவாயியா உட்னே லகி. சப் மீன்ஸ் ஆல், எல்லாரோடைய முக் மீன்ஸ் முகம், எல்லாரோட முகத்திலயுமே ஹவாயா உட்னே லகி மீன்ஸ் பயப்படுறதுன்னு அர்த்தம். ஹவாயா உட்னே லகி மீன்ஸ் ரொம்பவே அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போய் ஷாக் ஆகி இருக்கிறாங்க. அபு கியா ஹோகா, அபு மீன்ஸ் நவ், இப்ப கியா மீன்ஸ் என்ன, ஹோகா மீன்ஸ் நடக்குது, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட், இத்தனை தின் ஆனந்த் சே காட்னே கே பश्चात अब दुख सहन करने का साहस हम में न था. இத்தனா மீன்ஸ் திஸ் இவ்வளவு அப்படின்னு அர்த்தம். இத்தனா தின் அதாவது இவ்வளவு நாள், ஆனந்த் மீன்ஸ் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா, காட்னேக்கி பశ్चात அதாவது ஆனந்த் சே காட்னே மீன்ஸ் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு, பశ్चात அதுக்கப்புறம்னு அர்த்தம், அதுக்கு பிறகு. अब दुख सहन करने, अब மீன்ஸ் நான் இப்போ, துக் சஹன் கர்னே, துக் மீன்ஸ் துக்கம், அதாவது சேட்னஸ சஹன்னா சகிச்சுக்கிறது, அதாவது துக்கத்தை வந்து சகிச்சுக்கிறதுக்கான சாகஸ்னா கரேஜ், தைரியம் வந்துட்டு, ஹம்மேனா எங்க கிட்ட, நான இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்துட்டு இதுக்கு பிறகு துக்கத்தை சகிச்சுக்கிறதுக்கான கரேஜ், தைரியம் வந்து எங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்குதுங்க. பகுத் பத்தா லகானே பர் ஹமே ஞாத் ஹுவா கி हमारे बाहर से ही हमारी नीचे वाले बाई दबकर पानी हो गई है. பகுத்னா ரொம்பவே, பத்தா லக்னே பத்தானா தெரிஞ்சுக்கிறது, பத்தா லக்னே பர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு, ஹமே மீன்ஸ் எங்களுக்கு, ஞாத்துனா அறிவு, அதாவது நாலேஜ் வந்துட்டு கிடைக்குது. என்ன நாலேஜ் அப்படின்னா, கி ஹமாரே ஹமாரே எங்களுடைய, அதாவது மேல இருக்கக்கூடிய பார்னா எங்களுடைய இந்த பாரம், எங்களுடைய அந்த வெயிட்னாலதான், ஹி ஹமாரேனா எங்களுடைய நீச்சே வாழை கீழே இருக்கக்கூடியவங்க, எங்களோட வெயிட்னாலதான் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாயினா பிரதர், கீழே இருக்கக்கூடிய அந்த பிரதர் எல்லாருமே தபுக்கர் மீன்ஸ் மூழ்கி, பானி பானினா தண்ணியா மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. எங்களோட பிரஷர்னாலதான், தப்கர் மீன்ஸ் அது பிரஷர்னாலதான் எல்லாரும் தண்ணி ஆயிட்டு இருக்காங்கிறது தெரியுது. உஸ்கா ஷரீர் தோஸ்பன் கோ சோடு சுக்கா ஹை. உன்கான அவங்களுடைய அந்த பாயின்னு சொல்றாங்க பிரதர், அந்த கீழே இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியோடைய ஷரீர்னா பாடி, அதோட உடம்பு வந்துட்டு, தோஸ்பன்கோ சோடு சுக்காக, தோஸ்பன் மீன்ஸ் திடத்தன்மை, அதாவது சாலிடா, அதாவது பனி கட்டியா இருக்கக்கூடிய அந்த தன்மையை சோடு சுக்காக, சோடு மீன்ஸ் விட்டுறது, சோடு சுக்கானா அது விட்டுருச்சு, அதாவது சாலிடா இனிமேட்டுக்கு அதால இருக்க முடியாது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உன்கே அதோடைய தரல் ஷரீர், தரல்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்க தரல் ஷரீர், அதாவது அதோடைய இந்த திரவ உடல் வந்துட்டு, பர் ஹம் மீன்ஸ் நாங்க வந்துட்டு, பிசல்னா ஸ்லிப் ஆகுறது, எதனால வழுக்குது அப்படின்னா, கீழே இருக்கவங்க தனியா வராங்க இல்லையா, அதனால இவங்க அதுல வழுக்க ஆரம்பிக்கிறாங்கிறது தெரியுது. பிசல் மீன்ஸ் ஸ்லிப்பிங், பிசல் சலை மீன்ஸ் ஸ்லிப் ஆக ஆரம்பிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குது. நெக்ஸ்ட்,
मैं कई मास समुद्र में इधर उधर घूमती रही. மைனா நானு, கை மீன்ஸ் மெனி நிறைய, மாஸ்னா மாதம், அதாவது மந்த், நிறைய மந்த் வந்து சமுத்திரமே, அதாவது சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன், அந்த ஓஷன்ல வந்துட்டு இதர் உதர் ஹியர் அண்ட் அங்கேயும் இங்கேயும், கூம்தி ரஹி, கூம்தி மீன்ஸ் அலையிறது, ரோமிங், அங்கேயும் இங்கேயும் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். फिर एक दिन गर्म धारा से बेंट खो गई. फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் ஏக் தினா ஒரு நாள், தின்னா டேன்னு அர்த்தம். கர்ம்னா ஹாட்னு அர்த்தம், தாரானா ஸ்டீம், அதாவது நீரோட, சூடான நீரோட இருக்கும் இல்லையா, அதுல பேண்ட் ஹோகை, பேண்ட் மீன்ஸ் அங்க போய் செட்டில் ஆகுறது, போய் இருக்கிறது, அங்க போயிருது. दारा के जलते अस्तित्व को ठंडक पहुंचने के लिए हमने उसकी गर्मी सोखनी प्रारंभ कर दी. தாரா மீன்ஸ் அந்த ஸ்டீம் வந்து நீரோடையோடைய ஜல்தே அஸ்தித்வா, ஜல்தே மீன்ஸ் பேர்ன், அந்த பேர்ன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த அஸ்தித்வா, அதோட அது இருப்பு, அதாவது அதோட அந்த ஹீட்னஸ் எல்லாத்தையுமே டண்டக் பகுஞ்சினே கேலியே, டண்டக் மீன்ஸ் கூல், நல்லா கூல்னஸ் தான் வந்து குளிர்ச்சியா வந்து பகுஞ்சினா ரீச் பண்றது, அதாவது குளிர்ச்சியா மாத்துறதுக்கு வேண்டி ஹம்னே மீன்ஸ் வி, நாங்க, அதாவது அந்த சின்ன சின்ன மழை துளிகள்லாம் வந்து உஸ்கினா அதோடைய அந்த ஸ்டீமோடைய கர்மினா ஹீட், அதோட அந்த சூடை வந்துட்டு சோக்னே பிராரம் கர்தி, சோக்னேனா உரியது, அதாவது அப்சர்வ் பண்றது, ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு பிராரம் பிராரம் ஸ்டார்ட் பண்றது, அதாவது அந்த ஹீட் எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் இஸ்கே ஃபல்ஸ்வரூப் மை பிகல் படி, இஸ்கேனா அதோடைய ஃபல்ஸ்வரூப் மீன்ஸ் ரிசல்ட், அதோடைய ரிசல்ட்டா பிகல் படி, மைனா நானு, பிகல் மீன்ஸ் உருகிறது, அந்த மலைத்துளி வந்து அந்த பனித்துளி வந்துட்டு உருக ஆரம்பிச்சிருது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பானி பன்கர் சமுத்திரமே மில்கயி, பானி மீன்ஸ் வாட்டர், தண்ணியா, பன்கர் மாறி, தண்ணியா மாறி, சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன், அந்த கடல்ல வந்துட்டு மில்கைனா மீட்டாது, அது போய் அந்த கடல்ல போய் சேர்ந்துடுறது. समुद्र का बाग बनकर मैंने जो दृश्य देखा वह वर्णनातीत है. சமுத்திரம் மீன்ஸ் அந்த ஓஷன், அந்த கடலோடைய பாக் மீன்ஸ் ஒரு பகுதியா, அந்த கடலோட ஒரு பகுதியா, பன்கர்னா ஆனதுக்கு அப்புறம் மைனே நானு, ஜோ திருஷ்ய மீன்ஸ் வியூஸ், என்னன்னா அந்த காட்சிகள்லாம் வந்து தேக்கானா பார்த்தனோ, வக்னா அது, வர்ணனாத்தி மீன்ஸ் விவரிக்க முடியாததா இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததா, அந்த மாதிரியான காட்சிகள்லாம் நாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது. मैं अभी तक समझती थी कि समुद्र में केवल मेरे बांधुओं का ही राज्य है. மைனா நானு, அபி மீன்ஸ் நவ், இப்ப அப்படின்னு அர்த்தம், அபி தக் அப்படின்னு இப்ப வரைக்கும், சமஜ்தி மீன்ஸ் புரிஞ்சுக்கிறது, அதாவது இப்ப வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதாவது புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன், என்ன அப்படின்னா சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன், அந்த ஓஷன்ல கேவல்னா ஒன்லி வெறும், மேரே பந்துவோ மேரேனா என்னுடைய, அதாவது மலைத்துளி, அந்த துளியோடைய பந்து மீன்ஸ் ரிலேஷன் அர்த்தம், பந்தாவோ மீன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் தான், காகி ராஜே மீன்ஸ் அவங்க தான் வந்து அதை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க, கடல்ல இருக்கிறாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அந்த பனித்துளியோடைய கருத்து. परंतु अब ज्ञात हुआ कि समुद्र में चहल पहल वास्तव में दूसरे ही जीवों की है और उसमें निरा नमक भरा है. பரந்து மீன்ஸ் பட், ஆனா அப் மீன்ஸ் நவ், இப்ப வந்துட்டு ஞாத் மீன்ஸ் நாலேஜ், ஞாத் ஹுவா அப்படின்னு இப்பதான் எனக்கு புரிய வந்திருக்கு, என்ன அப்படின்னா சமுத்திரம்னா ஓஷன், அந்த ஓஷன்ல சஹல் பகல் அப்படின்னா ஒரு பேசிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, சஹல் பகல் வாஸ்தவ மீன்ஸ் ரியலே, உண்மையாவே, தூசரேஹி ஜீவோங்கி, தூசரே மீன்ஸ் அதர், மத்த ஜீவோ மீன்ஸ் லைவ்ஸ், அதாவது மத்த உயிர்களுக்கு ஆனதும் கூட அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுதுங்க சொல்லுது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உஸ்மேனா அதுல, எதுல, நம்மளுடைய இந்த கடல்ல வந்துட்டு நிரா மீன்ஸ் மோர், நிறைய, ஜாஸ்தியான, நமக்னா சால்ட், உப்பு வந்துட்டு அதுல நிறைஞ்சிருக்கு, பரானா ஃபில்னு அர்த்தம், நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பகல் சமுத்திர காராப்பன் முஜே பில்குல் நஹி பாயா. பகலே மீன்ஸ் ஃபர்ஸ்ட், பிஃபோர், பகலே மீன்ஸ் முதல்ல எல்லாம் வந்து அதாவது சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன், அந்த ஓஷனுடைய காராப்பன் மீன்ஸ் அந்த உப்பு தன்மை, சலைனிட்டின்னு சொல்லுவோம், அந்த உப்பு தன்மை வந்து முஜேனா எனக்கு, பில்குல் நஹி பாயா, பில்குல் முற்றிலுமா, ஃபுல்லாவே டோட்டலாவே, நஹி பாயா மீன்ஸ் ஒத்துக்கிறது, நஹி பாயானா எனக்கு அது சேரவே இல்லை. ஜி
மச்லானே லகே. ஜி ஜி மீன்ஸ் அந்த லைஃப் லைஃப் எப்படி இருக்கு, மச்லானே லகே ரொம்பவே மோசமா இருக்கு. பர் தீரே தீரே சப் சகன் ஹோ சலா. பர் மீன்ஸ் பட் ஆனா, தீரே 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 மீன்ஸ் மெதுவா மெதுவா, சப் மீன்ஸ் ஆல் எல்லாமே, சகன் ஹோ சலா சகன் சகன் மீன்ஸ் கரெக்ட் ஆயிடுறது, சகிச்சுக்கிற அளவுக்கு வருது. சகன் ஹோ சலா மீன்ஸ் எல்லாமே டாலரேட்டபிளா வந்துருது. நெக்ஸ்ட், एक दिन मेरे जी में आया कि मैं समुद्र के ऊपर तो बहुत घूम चुके हूँ. एक दिन மீன்ஸ் டே, ஒரு நாள் வந்துட்டு, மேரே மேரே மீன்ஸ் என்னுடைய, ஜி மீன்ஸ் அதோட அறிவு, நம்மளோட மைண்ட்ல வந்துட்டு, ஆயான வருது, அதோட மைண்ட்ல ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா, மைனா நானு, சமுத்திரக்கே ஊப்பர், சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன், அந்த ஓஷனோடைய ஊப்பர்னா மேல, அந்த கடலோட மேல மட்டும், பகுத் கூம் சுக்கே ஹேன், பகுத் ரொம்பவே, கூம் சுக்கே, கூம்னா அலையிறது, கூம் சுக்கேனா அலைஞ்சிட்டு இருக்குது, அரைஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுது. கடலோட மேல் பகுதி எல்லாத்தையுமே சுத்தி பார்த்து முடிச்சுட்டேன். பீத்தர் மீன்ஸ் இன்சைட், உள்ள. நெக்ஸ்ட், சல்கர், பீத்தர் மீன்ஸ் இன்சைட், சல்கர்னா போய், உள்ள போய், பி மீன்ஸ் ஆல்சோ, உள்ள போய் கூட, தேக்னா சாஹியே, தேக்னா பாக்குறது, தேக்னா சாஹியே மீன்ஸ் வாண்ட், கண்டிப்பா உள்ள போய் கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. கியா மீன்ஸ் வாட், அப்ப உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கணும்னு அதுக்கு தோணுது. इस कार्य के लिए मैंने गहरे जाना प्रारंभ कर दिया. इस காரியனா ஒர்க், இந்த வேலைக்கு வேண்டி, கேலியே அதனால அந்த வேலைக்காக, மைனே நானு, கஹரேனா டீப்னு அர்த்தம், ஆழமா, கஹரே ஜானா அதாவது டீப்பா போறது, பிராரம் ஸ்டார்ட் பண்றது, பிராரம் கர்தியா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுது, இன்னும் உள்ள இன்டெப்தா போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. மார்க்குமே மைனே விசித்திர ஜீவ் தேக்கே. மார்க்னா வழின்னு அர்த்தம், மார்க்குமே அதாவது வழியில, மைனே நானு, விசித்திர அதாவது விசித்திர மீன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா, ரொம்பவே வினோதமா இருக்கக்கூடிய, விசித்திர ஜீவ்னா உயிர்கள், அதாவது ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையுமே, தேக்கேனா பாக்குதான், அந்த மலைத்துளி, அந்த பனித்துளி வந்துட்டு பாக்குது. மைனே அத்தியந்த தீரே தீரே रेंगने वाले गेंगे जालीदार मछलियां कई मन भारी कछुए और हाथों वाली मछलियां देखी. மைனேனா நானு, அத்தியந்த மீன்ஸ் ரொம்பவே, அட்மோஸ்ட் ரொம்ப, தீரே ரொம்ப மெதுவா, ரேங்னே மீன்ஸ் ஊர்ந்து போறது, ஊர்ந்து போகக்கூடிய, கேங்கே மீன்ஸ் நத்தை, ஸ்னெயில், அந்த நத்தையும் பாக்குறாங்க. ஜாலிதார் மீன்ஸ் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய, மச்சலியாங் மீன்ஸ் மீன்கள், அந்த நிறைய ஃபிஷஸும் பாக்குறாங்க. கை மீன்ஸ் மெனி, மீன்ஸ் மெனி நிறைய ஜாஸ்தியா, கை மீன்ஸ் நிறைய, மண் மனசுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கக்கூடிய, கச்சுவேனா டாட்டாய்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த ஆமைகளையும் பாக்குறாங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், ஹாத்தோ வாலி மச்சலியாங், ஹாத்தோ மீன்ஸ் கைகள்னு அர்த்தம், ஹாத்னா கை, ஹாத்தோ வாலினா கைகளை உடைய, மச்சலியாங் மீன்ஸ் பிஷஸ், அந்த சில மீன்களுக்கு எப்படி இருக்கு, கையோட இருக்கு. தேக்கிதான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுது. एक मछली ऐसी देखी जो मनुष्य से कई गुना लंबी थी. ஏக் மச்சலி, ஏக்னா ஒரு, மச்சலினா ஒரு ஃபிஷ் வந்துட்டு, ஐசி மீன்ஸ் லைக் தட், ஒரு யார மாதிரி, தேக்கினா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஜோ மீன்ஸ் விச், அது, மனுஷங்களை விட, மீன்ஸ் ஃப்ரம் மனுஷங்களை விட, கை மீன்ஸ் மெனி, குன் மீன்ஸ் மடங்கு, பல மடங்கு, லம்பி மீன்ஸ் லாங், ரொம்ப பெருசா நீட்டமா இருக்கான், அது அந்த இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, மனுஷங்களோட பல மடங்கு பெருசா இருக்கு. உஸ்கே ஆட் ஹாத் தே, உஸ்கேனா அதுக்கு, ஆட்னா நம்பர் 8, ஹாத்னா கை, அதாவது 8 கைகள் அதுக்கு இருக்குது. வக் இன் ஹாத்தோ சே அப்னே ஷிகர் கோ ஜக்கர் லேத்தே தே. வக்னா அது, இன் மீன்ஸ் அந்த அப்படின்னு அர்த்தம், ஹாத்தோ மீன்ஸ் கைகளை, அந்த அத்தனை கைகளை வச்சுட்டு, அப்படின்னா தன்னுடைய, ஷிகார் மீன்ஸ் பிரே, அதோடைய இந்த இறைய வந்துட்டு, ஜக்கட் லேத்தே, ஜக்கட் மீன்ஸ் கேட்ச் பிடிக்கிறது, அதாவது பிடிக்கிறது, கிராபிங் சொல்லுவோம் இல்லையா, ஜக்கட் லேத்தே அப்படின்னா அது தன்னுடைய இறைய வந்து பிடிச்சுக்குது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், மை और गहराई की खोज में किनारों से दूर गई तो मैंने एक ऐसी वस्तु देखी कि मैं चौंक पड़ी. மைனா நான், அதாவது அந்த மலைத்துளி வந்துட்டு, கஹராயி மீன்ஸ் டீப், கஹராய், கஹராயினா இன்னும் டீப்பா,
இன்னும் ஜாஸ்தியான ஆழத்துக்கு கோஜ்னா தேடலோட, கினாரோ மீன்ஸ் அந்த கடற்கரை ஓரமா இருக்கிறது கினாரோன்னு சொல்லுவோம். அந்த ஓரத்துல இருந்து தூர்னா தூரமா போகுது, அந்த ஓரத்தை விட்டு தூரமா போகுது. தோ மைனே நானு, ஏக்னா ஒரு ஐசி லைக் தட், எதை மாதிரியோ ஒரு வித்தியாசமான வஸ்துனா பொருள், ஒரு வினோதமான ஒரு பொருளை தேக்கினா பாக்குது. மை சவுங்கு படி, மைனா நான், அதை பார்த்த உடனே சவுங்கு படி, சவுங்கு மீன்ஸ் ஷாக் ஆயிடுது, அப்படியே ஸ்டபனா நின்னுறது. சவுங்கு படினா ஷாக் ஆகி நின்னுறது. அப் தக் சமுத்திரமே அந்தேராத்தா, அப் மீன்ஸ் அது வரைக்கும், அப் மீன்ஸ் நான் இப்ப வரைக்கும் சமுத்திரமே, அதாவது அந்த ஓஷன், அந்த கடல்ல வந்து அந்தேராத்தா, அந்தேரா மீன்ஸ் இருட்டுன்னு அர்த்தம். இப்ப வரைக்கும் அந்த கடல்ல என்னதான் இருக்கு, இருட்டாதான் இருக்கு. सूर्य के प्रकाश कुछ ही भीतर तक पहुंच पाता था और बल लहाकर देखने के कारण मेरे नेत्र दुखने लगे थे. சூரியகா பிரகாஷ், சூரியனுடைய பிரகாஷ்னா ஒளின்னு அர்த்தம். சூரியனோட ஒளி குச்சினா கொஞ்சம், குச்சியில கொஞ்சம் கூட, பீத்தர்னா இன்சைடு, உள்ள வந்து பீத்தர் தக், அதாவது உள்ள வரைக்கும், பகுஞ்ச் மீன்ஸ் ரீச் ஆகுறது, வந்து சேர்றது. கொஞ்சோண்டிதான் வந்து அந்த சூரியனோட ஒளி வந்து உள்ள வந்து சேருது. அவர்னா அண்டு, மற்றும் பல் லகாக்கர் தேக்னேக்கே காரன், பல்னா ரொம்ப பலம் கொடுத்து, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, பல் லகாக்காம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி, தேக்னே பாக்குற காரணத்தினால, காரணம் மீன்ஸ் ரீசன், அந்த காரணத்தினால மேரேனா என்னுடைய, நேத்திர ஐஸ், தன்னோட அதோடைய அந்த கண்கள் வந்துட்டு துக்னே லகேத்தே, துக்னேனா ரொம்பவே சேட் ஆகுது, அது ரொம்பவே கஷ்டப்படுது, ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுது, ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்குறதுனால அதோட கண்ணு வலிக்க ஆரம்பிக்குது. மை सोच रही थी कि यहाँ पर जीवों को कैसे दिखाई पड़ता होगा कि सामने ऐसा जीव दिखाई पड़ा मानो कोई लालटेन लिए घूम रहा हो. मैं सोच रही थी कि यहाँ पर, மைனா நானு, சோச்னா யோசிச்சுட்டு இருக்கான். அது என்ன யோசிக்குது அப்படின்னா, யஹா மீன்ஸ் இந்த இங்கெல்லாம் வந்துட்டு, ஜீவோ மீன்ஸ் லைஃப்ஸ், அந்த உயிர்கள் வந்துட்டு, கைசனா எப்படி, திக்காயி படுத்தா ஹோகா, திக்காயி மீன்ஸ் பார்க்க முடியுது, திக்காயி படுத்தா ஹோகா மீன்ஸ் அதுங்களால எப்படி இங்க வந்து இருட்டுல வந்து பார்க்க முடியுது அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருக்க டைம்ல, சாம்னே ஐசே ஜீவ் திக்காயி படா, சாம்னே இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன்னாடி, அதுக்கு முன்னாடி, ஐசா லைக் தட், இதே மாதிரியான ஒரு மாதிரியான ஜீவ்னா உயிர், ஒரு வகையான ஒரு உயிர்னா வந்து திக்காயினா பார்க்க முடியுதான். என்ன அப்படின்னா, மானோன்னு அது எப்படி இருக்கு அப்படின்னா, கோயி லாண்டன் கூம் ரஹா ஹோ, கோயி மீன்ஸ் ஏதோ ஒரு, லாண்டன் மீன்ஸ் ஒரு விளக்கு, லேண்டன் சொல்லுவோம் இல்லையா, அது விளக்கு மாதிரி, கூம் ரஹா ஹோ, கூம்னா அலையிறது, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு, ஒரு விளக்கு மாதிரி அது அலைஞ்சிட்டு இருக்கு. ஏக் அத்தியந்த சுந்தர் மச்லி தீ, யக்னா அது, ஏக்குனா ஒரு, அத்தியந்த சுந்தர்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தம், அத்தியந்த சுந்தர் அதி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான, மச்சலினா ஒரு ஃபிஷ் அப்படின்னு அர்த்தம், அது ரொம்ப அழகான ஒரு ஃபிஷ்ஷா அது இருக்கு. इसके शरीर से एक प्रकाश की चमक निकली थी. इसकेனா அதோடைய ஷரீர் மீன்ஸ் பாடி, அதோட உடம்புல இருந்து, ஏக் பிரகார் கி, ஏக்னா ஒரு, பிரகார்னா வகையான, ஒரு டைப்பான, கி சமக்னா ஒரு ஷைனிங்னஸ், ஒரு ஒளி வந்துட்டு, நிக்கலினா வெளியில வருது, அதாவது அதோட உடம்புல இருந்து ஒரு வகையான ஒளி வந்து உமிழுது. ஜோ இசே மார்க் திக்காத்தி தீ, ஜோனா அதுதான், அந்த ஒளிதான் வந்து, இசைனா அதுக்கு, மார்க்னா வழிய வந்துட்டு, திக்லாத்தினா காட்டுறது, அதாவது அந்த ஒளிதான் அதுக்கு மார்க்கத்தை, அதாவது வழியை காட்டுது. इसका प्रकाश देखकर कितनी छोटी छोटी अनजान मछलियां इसके पास आ जाती थी. இஸ்கானா அதோடைய, பிரகாஷ்னா ஒளி, அந்த ஒளியை வந்துட்டு தேக்கர் பார்த்த உடனே, கித்தினா ஹவு மெனி நிறைய, சோட்டி ஸ்மால் சின்னதான, அஞ்சான் மீன்ஸ் அன்னோன், தெரியாத, அதாவது ஸ்டேஞ்ச், அந்நியமா இருக்கக்கூடிய, மச்சலியானா ஃபிஷஸ், நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு, இஸ்கே பாஸ்னா அதுக்கு பக்கத்துல, ஜாத்தி, மீன்ஸ் கம்னு அர்த்தம், ஜாத்தினா வரவுக்கு ஆரம்பிக்குது. அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும் எக் ஜப் பூக்கி ஹோத்தி தி தோ பேட் பர் உஸ்கா போஜன் கர்த்தி தி. எக் ஜப் மீன்ஸ் வென், எப்பெல்லாம் அதுக்கு, பூக் ஹோத்தி தி, பூக்னா பசின்னு அர்த்தம், பூக் ஹோத்தி தி அதுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ, தோ பேட் பர் உன்கா, பேட்னா வயிறு, பர்னா ஃபுல்னு அர்த்தம், வயிறு முழுக்க, உன்கானா அதுங்க, அந்த சின்ன ஃபிஷஸ் எல்லாத்தையுமே, போஜன் கர்த்தி, போஜன்னா சாப்பாடு, போஜன் கர்த்தினா அதுவே சாப்பிட்டுக்குதான், அது பக்கத்துல வர ஃபிஷஸ் எல்லாத்தையும் அதுக்கு பசிச்சுதான் என்ன பண்ணிக்குது, அது ரொம்பவே சாப்பிட்டுக்குது. விசித்திர மீன்ஸ் சேஞ்ச், ரொம்பவே விசித்திரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
விசித்திரஹை விசித்திர மீன்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. அதாவது அந்த பூந்து அந்த மலைத்துளி வந்துட்டு அது சொல்லுது இல்லையா, அதை கேட்டுட்டு நம்மளோட எழுத்தாளர் என்ன சொல்றாரு, விசித்திரா அதாவது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜப் மை और नीचे समुद्र की गहरी तह में पहुंची तो देखा कि वहां भी जंगल है. ஜப் மீன்ஸ் வென் எப்ப வந்துட்டு மைனா நானு அவுர் நீச்சேன்னா கீழேன்னு அர்த்தம். அவுர் நீச்சே அப்படின்னா இன்னும் கீழே அப்படின்னு அர்த்தம். இன்னும் கீழே சமுத்திரக்கு கஹரி தகு சமுத்திரன்னு அந்த ஓஷனுடைய கஹரினா ஆழம். கஹரி தகு மீன்ஸ் ஆழத்தோட அந்த இது வரைக்கும் பகுஞ்சி மீன்ஸ் ரீச் போய் சேர்ந்தனோ தோ தேக்கானா பார்த்தாங்களா என்ன பார்த்துச்சு கி வஹாங் மீன்ஸ் தேர் அந்த இடத்துல பி மீன்ஸ் ஆல்சோ அங்கேயும் கூட ஜங்கல் மீன்ஸ் ஃபாரஸ்ட் அதாவது காடுன்னு அர்த்தம். ஜங்கல் ஹைனா ஒரு காடு இருந்தது பார்த்தது. छोटे तिंगने मोटे पत्ते वाले पेड़ बहुतायत से उगे हुए हैं. சோட்டே மீன்ஸ் ஸ்மால், திங்கனே மீன்ஸ் புஷஸ் அதாவது சின்ன சின்ன கிளைகளை உள்ள ஒரு பிளான்ஸ். மோட்டே பத்தே வாலே பேடு மோட்டே மீன்ஸ் ரொம்ப திக்கா. மோட்டே பத்தே மீன்ஸ் லீவ்ஸ் அதாவது திக்கா லீவ்ஸ் இருக்கக்கூடிய பேடு தான் மரம்னு அர்த்தம். பகுத்தாய மீன்ஸ் ரொம்ப அதிகமா அதாவது அபண்டன்ஸ் ரொம்ப மிகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதிகமா. உகே மீன்ஸ் வளர்றது அதாவது குரோத், அது நிறைய வளர்ந்து இருந்தது அங்க. பர் பஹாடியாக காட்டியாகை வஹா மீன்ஸ் தேர் அந்த இடத்துல கூட பஹாடியா மீன்ஸ் அதாவது மலைகள்னு அர்த்தம். அதாவது மலைகள் நிறைய இருந்துச்சு. காட்டியா மீன்ஸ் வேலிகளும் நிறைய இருந்தது. इन पहाड़ियों की गुफाओं में नाना प्रकार के जीव रखते हैं. इन மீன்ஸ் அந்த பஹாடியா மீன்ஸ் அந்த மவுண்டெயின் அந்த மலைகள் இருக்கக்கூடிய குஃபாவும் மீன்ஸ் குகைகள்னு அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய கேவ்ஸ் குகைகள்ல நானா பிரகார் மோஸ்ட் டைப் ஆஃப் வெரைட்டின்னு அர்த்தம். நிறைய டைப் ஆஃப் நிறைய வகையான ஜீவ் ரக்தே ஹை. ஜீவ்னா ஜீவன்கள் அர்த்தம். அதாவது உயிர்கள் நிறைய அங்க இருக்க அந்த உயிரினங்கள் வந்துட்டு ரகத்தேனா வாழ்றதுன்னு அர்த்தம். அந்த குகையில் நிறைய வகையான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்தது. ஜோ நிப்பட் அந்தே தத்தா மகா ஆலசி ஹை. ஜோ மீன்ஸ் விச் அது எப்படியா நிப்பட் மீன்ஸ் முற்றிலுமா கம்ப்ளீட்டா. அந்தே மீன்ஸ் பிளைண்ட் முற்றிலுமா அது அதாவது பிளைண்டா இருக்குது. தத்தானா அதோட சேர்த்து மகா ஆலசி ஹை. மகா மீன்ஸ் ரொம்பவே. ஆலசி மீன்ஸ் சோம்பேறின்னு அர்த்தம். ரொம்பவே லேசியா இருக்கு. அதாவது அது எந்த இதையும் தேடி போறதே கிடையாது. அது இருக்கிற இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆலசியா இருக்குது, லேசியா இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट है यज्ञ सब देखने में मुझे कई वर्ष लगे. यज्ञ मीन्स அந்த सब மீன்ஸ் ஆல் அந்த எல்லாத்தையுமே தேக்னேனா பாக்குறது. அந்த பாக்குறதுக்குள்ள முஜேனா எனக்கு கை மீன்ஸ் மெனி நிறைய வருஷம்னா வருடங்கள்னு அர்த்தம். நிறைய வருஷம் ஆகிருச்சு. லகே மீன்ஸ் இட் டேக்ஸ் அது என்னாச்சு ரொம்ப நிறைய வருஷம் ஆகிருச்சு இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. ஜி மே ஆயா கி ஊப்பர் லவுட் சலே. ஜி மீன்ஸ் மைண்ட். அந்த மைண்ட்ல வந்துட்டு ஆயானா வருதான் ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா ஊப்பர் லவுட் சலே. ஊப்பர்னா மேலேன்னு அர்த்தம். லவுட் சலே லவுட் மீன்ஸ் ரிட்டர்ன் அதாவது திரும்ப மேல ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தோணுது. பரந்து பிரயத்ன கர்னே பர் ஜான் படா கி யக் அசம்பவ் ஹை. பரந்து மீன்ஸ் பட் ஆனா பிரயத்ன மீன்ஸ் ட்ரை பண்றது. பிரயத்ன கர்னே அப்படின்னா ட்ரை பண்ணதுக்கு பிறகுதான் பர் மீன்ஸ் அதுக்கப்புறம் தான் ஜான்னா தெரியறது. ஜான் படா மீன்ஸ் தெரிய வருது. என்ன தெரிய வருது, யக் அசம்பவ் ஹை. யக்னா அது அசம்பவ் மீன்ஸ் இம்பாசிபிள் அதாவது முடியாதது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் புரியுது. திரும்ப மேல போறதுக்கு முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்குது. मेरे ऊपर पानी की कोई 3 मील मोटी तख्ती. मेरे மீன்ஸ் எனக்கு ஊப்பர்னா மேல எனக்கு மேல பானினா வாட்டர்னால ஆன கோயி 3 மில் மோட்டி. கோயி மீன்ஸ் எனி ஏதோ ஒரு 3 மீன்ஸ் 3 அட்லீஸ்ட் 3 மில் மீன்ஸ் மைல் அர்த்தம். அதுக்கு அட்லீஸ்ட் 3 மைலுக்கான மோட்டின்னு தடிமன் அர்த்தம். 3 மைல் திக்னஸ் உள்ள தகு மீன்ஸ் லேயர் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குது. மை பூமி மே குஸ்கர் ஜான் பச்சானே கி சேஷ்டா கர்னே லகி. மைனா நானு பூமினா எர்த்துன்னு அர்த்தம். பூமியில குஸ்கர்னா நுழையிறது அதுக்குள்ள புகுந்து ஜான் பச்சானே ஜான்னா உயிர் பச்சானேனா காப்பாத்தாது தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கான சேஷ்டா கர்னே லகி. சேஷ்டா முயற்சி பண்றது ட்ரை பண்றது. சேஷ்டா கர்னே லகி அது ட்ரை பண்ண ஆரம்பிக்குது. யக் மேரேலியே கோயி நயி பாத் நதி. யக்னா அது மேரேலியே எனக்காக எனக்கு வந்துட்டு
கோயி கோயி மீன்ஸ் எந்த விதமான நயி பாத் நாத்தி நயி நயினா புதுசு பாத்னா விஷயம் அதாவது புது விஷயம்னு அர்த்தம் நான் வந்திருக்கு இல்லையா சோ நெகட்டிவ் வேர்டு நயி பாத் ந அப்படின்னா எனக்கு அது ஒரு புது விஷயமா கிடையாது करोड़ों जल कण इसी भांति अपनी जान बचाती है और समुद्र का जल नीचे दंसता जाता है करोड़ो करोड़ो मीन्स கரோடு டைப்ஸ் அதாவது கோடி கணக்கான ஜல்கன் ஜல் மீன்ஸ் வாட்டர் கன்னா பார்ட்டிகல்ஸ் அதாவது வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இசி பாந்தி இசிமா இந்த மாதிரியான பாந்தி மீன்ஸ் லைக் இதே மாதிரிதான் அப்படின்னு தன்னுடைய ஜான் பச்சாத்தி ஜான உயிரை வந்துட்டு பச்சாத்தே காப்பாத்திட்டு இருக்குது அப்படிங்கறது சொல்லுது அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் சமுத்திரக்கா ஜல் அதாவது ஜல்லாம் வாட்டர்னு அர்த்தம் சமுத்திரக்கா ஜல்னா அந்த ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் நீச்சே மீன்ஸ் கீழேன்னு அர்த்தம் தன்ஸ்தா ஜாத்தா தன்ஸ்தா மீன்ஸ் சுருங்கிக்கிட்டே வர்றது கீழே வந்துகிட்டே அதாவது கடல்ல இருக்க தண்ணியும் கம்மியாயிட்டே வருதுங்கிறத சொல்றாங்க नेक्स्ट मैं अपने दूसरे भाइयों के पीछे पीछे चट्टान में घुस गई மைனா நானு அப்படி தன்னுடைய அதாவது அந்த பூந்தோடைய அதாவது அந்த மலைத்துளியோட தூசரே மீன்ஸ் அனதர் இன்னொரு பாயோ மீன்ஸ் பிரதர்னு அர்த்தம் இன்னொரு பிரதராக்கு பீச்சே மீன்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி அது பின்னாடியே வந்து சட்டான் மீன்ஸ் ராக்னு அர்த்தம் அங்க இருக்கக்கூடிய பாறையில குஸ்னா நுழையிறது அந்த பாறைக்குள்ள நுழைஞ்சிருதுங்க कई वर्षों में कई मिल मोटी चट्टान में घुसकर हम पृथ्वी के भीतर एक कोकले स्थान में निकले कई वर्षों कई मीन्स மெனி நிறைய வருஷம் வருடங்கள் நிறைய வருடங்கள்ல கை மீன்ஸ் நிறைய மில்னா மைல் நிறைய மைல் தூரம் மோட்டே சட்டான்மே மோட்டி மீன்ஸ் நல்லா திக்கா இருக்கக்கூடிய நல்லா தடிமனா இருக்கக்கூடிய சட்டான்னா ராக் அந்த பாறையில குஸ்கர்னா உள்ள நுழைஞ்சு ஹம் பிருத்விக்கே ஹம்னா நாங்க அதாவது அந்த அது பிரதரும் அந்த நம்மளுடைய மலைத்துளியும் பிருத்திவி மீன்ஸ் அந்த பூமி நம்ம பூமியோடைய பீத்தர்னா இன்சைட்னு அர்த்தம் அந்த பூமிக்கு உள்ள கோக்கலை ஸ்தான்மே கோக்கலை மீன்ஸ் ஹாலோ வெற்றிடமா இருக்கக்கூடிய ஸ்தான பிளேஸ் ஒரு வெற்றிடமா இருக்கக்கூடிய பிளேஸ்க்குள்ள நிக்கலேன்னா வெளியில வருது அது உள்ளே டிராவல் பண்ணுது இல்லையா அது வெளியில வர இடம் ஒரு வெற்றிடமா இருக்கு और एक स्थान में इकट्ठा होकर हम लोग ने सोचा कि क्या करना चाहिए और மீன்ஸ் அண்ட் மற்றும் ஏக்னா ஒரு ஸ்தானா பிளேஸ் ஒரே பிளேஸ்ல வந்துட்டு பர் இக்டா மீன்ஸ் கேதர் ஒரு பிளேஸ்ல வந்து எல்லாரும் கேதர் ஆவாங்க மலைத்துளிகள் எல்லாம் ஒரு பிளேஸ்ல வந்து ஒண்ணு சேருது இக்டா ஹோக்கர்னா ஒண்ணு சேர்ந்து ஹம் லோகோனே ஹம் மீன்ஸ் வி லோகோ மீன்ஸ் பீப்புள் நாங்க எல்லாரும் வந்துட்டு சோச்சா திங்க் பண்றது யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா क्या करना चाहिए क्या வாட் கர்னா சாகியனா வாண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு அர்த்தம் क्या करना चाहिए என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க குச்கி சம்மதி மே வகி படா ரக்னா டீக்தா குச் மீன்ஸ் சிலருடைய சம்மதி மீன்ஸ் ஒப்புதல் கன்சென்ட் சிலருடைய அறிவுரைப்படி வகி மீன்ஸ் தேர் அங்கவே படா மீன்ஸ் அங்கவே இருக்கிறது ஸ்டே தேர் அங்கவே இருக்கிறது ரக்னா டீக் மீன்ஸ் ஓகே அங்கே ஸ்டே பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க பரந்து மீன்ஸ் பட் ஆனா ஹம்மே குச் உற்சாகி உவா பீத்தே ஹம்மே மீன்ஸ் எங்க எல்லாருக்குள்ளயும் குச் மீன்ஸ் சில வந்து உற்சாகி மீன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கக்கூடிய யுவா மீன்ஸ் யூத் அதாவது இளைஞர்களும் இருக்கிறாங்க பி மீன்ஸ் ஆல்சோ அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாம் இருக்காங்க என்ன இருக்காங்க ஒரு இன்ட்ரெஸ்டாட்டிக் யூத் கூட இருக்கிறாங்க அங்க வே ஏக் ஸ்வர் மே போலே வே மீன்ஸ் தே அவங்க எல்லாரும் ஏக் ஸ்வர்னா வார்த்தை ஒரே ஸ்வரத்துல ஒரே டோன்ல போலேன்னா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா हम खोज करेंगे पृथ्वी के हृदय में घूम कर देखेंगे हम மீன்ஸ் வி நாங்க கோஜ் கரேங்கே கோஜ்னா தேடுறது கோஜ் கரேங்கே அதான் நாங்க தேட போறோம் என்னத்த பிருத்திவிக்கே ஹிருதயமே பிருத்திவினா உலகம் அதாவது பூமியோடைய ஹிருதயனா ஹார்ட் அதாவது சென்டர் பார்ட்ல கூம்னா தேடுறது அலைஞ்சு திரிஞ்சு தேக்கேங்க மீன்ஸ் பார்க்க போறோம் அது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கி பீத்தர் கியா சுபா ஹுவா ஹை பீத்தர் மீன்ஸ் இன்சைட் உள்ள கியா மீன்ஸ் வாட் என்ன வந்து சிப்பா மீன்ஸ் ஐடு அதாவது மறைஞ்சு இருக்கிறது சிப்பா ஹுவா ஹை என்ன உள்ள மறைஞ்சு இருக்குங்கிறத நாங்க தேடி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க நெக்ஸ்ட் अब हम शोर मचाते हुए आगे बढ़े तो एक ऐसे स्थान पर पहुंचे अब மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு ஹம் மீன்ஸ் வி நாங்க வந்துட்டு ஷோர் மஜாத்தே மீன்ஸ் அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே ரொம்ப ஆர்வமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலையா
அது சோர் மச்சாத்தேன்னு சொல்லுவோம். ஓகே, ஆகே படே, ஆகே ஆகே மீன்ஸ் முன்னாடி, படே படேனா இன்க்ரீஸ் ஆகுறது, அதாவது முன்னேறி போறது. தோ ஏக்னா ஒரு, ஐசி ஸ்தான் பர், ஐசி ஐசி மீன்ஸ் இதே மாதிரியான, இப்ப சொல்ல போது இல்லையா அந்த மாதிரியான, ஸ்தானா பிளேஸ், அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல பகுஞ்சேனா போய் ரீச் ஆகுது, போய் சேருதுங்க. என்ன இடம்னு நமக்கு சொல்லல இன்னும். ஜஹா டோஸ் வஸ்து கா நாம் பி நாத்தா, ஜஹா மீன்ஸ் தேர், அந்த இடத்துல தோஸ் மீன்ஸ் திடமான, சாலிட்னு அர்த்தம். தோஸ் வஸ்து அப்படின்னா திட பொருள், அதாவது சாலிட் ஆப்ஜெக்டுக்கான நாம்பி நேத்தா, நாம்னா பேரு கூட அங்க இல்லையா, அதாவது சாலிடுங்கிற பேரு கூட அந்த இடத்துல இல்ல, எல்லாமே எப்படி இருக்கு, லிக்விடோ இல்ல வேற ஏதோ ஃபார்ம்ல தான் இருக்குது. படி படி சட்டானு லால் பீலி படி தீ, படி மீன்ஸ் பிக், ரொம்ப பெரிய பெரிய, சட்டானே மீன்ஸ் ராக்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ராக்ஸ், பாறைகள் வந்து லால் மீன்ஸ் ரெட் கலர், பீலினா எல்லோ கலர், ரெட் கலர்லயும் எல்லோ கலர்லயும் படினா இருக்குது அப்படிங்கறத சொல்லுது. और नाना प्रकार की धातुएं इधर उधर बगने को उतावली हो रही थी. और மீன்ஸ் அண்ட் மற்றும், நானா பிரகார்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன, தாத்து மீன்ஸ் மினரல்ஸ், தாத்து மீன்ஸ் அங்க இருக்கக்கூடிய நிறைய மினரல்ஸ் வந்து இதர் உதர் மீன்ஸ் இயறந்தர், அங்கேயும் இங்கேயும் சொல்லுவோம் இல்லையா, அதை இதர் உதர்ன்னு சொல்லுவோம். பக்னேனா ஃப்ளோ ஆகுறது, அதாவது பாஞ்சு போகிறது. உத்தாவலி ஓரகி, உத்தாவலி மீன்ஸ் ஆரவாரமா, ரொம்ப ஃபாஸ்டா வேக வேகமா போகும் இல்லையா, பக்னேக்கும் உத்தாவலி ஓரகி, அதாவது அது பாஞ்சு போறதுல சவுண்ட் நிறைய ஆரவாரமா போகிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட், இசி ஸ்தான் கே ஆஸ்பாஸ் ஏக் துர்கட்னா ஹோத்தே பச்சி. இசி ஸ்தான் அந்த பிளேஸ்ல, ஆஸ்பாஸ் மீன்ஸ் நியர்பை, பக்கத்துலன்னு சொல்லுவோம் இல்லையா, அக்கம் பக்கத்துல. துர்கட்னா மீன்ஸ் ஒரு பேட் இன்சிடென்ட், ஹோத்தே பச்சி, அது நடக்கிறதுல இருந்து பச்சினா காப்பாத்துறேன், அதாவது காப்பாத்தப்பட்டு இருக்குதுங்க. हम लोग अपनी इस खोज से इतने प्रसन्न थे कि अंधाधुंध बिना मार्ग देख के बढ़े जाते थे. हम மீன்ஸ் வி, நாங்க, லோக்னா மக்கள், அதாவது வி பீப்புள், நாங்க எல்லாரும் வந்து, அப்படின்னா எங்களுடைய ஹிஸ் கோஜ் தேடல் அர்த்தம். இந்த தேடல்ல வந்து இத்தனை பிரசன்னத்தை, இத்தனை இவ்வளவு பிரசன்ன மீன்ஸ் ஹாப்பி, அவ்வளவு ஹாப்பியா, எவ்வளவு அப்படின்னா, அந்தாது வந்து பினா, அந்த மீன்ஸ் குருட்டுத்தனமா, அதாவது கண்மூடித்தனமா, பினா மீன்ஸ் வித்தவுட், அதாவது பார்வையை பார்க்காம, பினா மார்க் தேக்கே, பினா மார்க் மீன்ஸ் வழின்னு அர்த்தம். பினா மார்க் அப்படின்னா வழிய கூட அவங்க பார்க்காம, தேக்கே மீன்ஸ் பாக்குறது, பினா தேக்கேன்னா பார்க்காம, அதாவது அவங்க கண்மூடித்தனமா மார்க்கம், அதாவது வழி எப்படி இருக்குன்னு கூட பார்க்காம, படே ஜாத்தே ஹே, படே மீன்ஸ் மூவிங் ஃபார்வர்ட், படே ஜாத்தே மீன்ஸ் அவங்க முன்னேறி போயிட்டே தான் இருக்கிறாங்க. பினா மார்க் தேக்கேனா பாக்குறது, பினா தேக்கே அப்படின்னா பார்க்காம அப்படின்னு அர்த்தம். மார்க் அதாவது வழியை கூட பார்க்காம அவங்க முன்னேறி போயிட்டே தான் இருக்கிறாங்க. इससे अचानक एक ऐसी जगह जा पहुंचे जहां तापक्रम बहुत ऊंचा था. इससेனா அதனால, அவங்க அப்படி போற காரணத்தினால, அச்சானக் திடீர்னு சடனா, ஏக் ஐசி மீன்ஸ் ஒரு மாதிரி, ஒரு விதமான, ஜஹா மீன்ஸ் பிளேஸ்ன்னு அர்த்தம். ஒரு விதமான பிளேஸ்ல ஜானா போய், பகுஞ்சேனா ரீச் ஆகுறாங்க, போய் சேர்றாங்க. அந்த இடத்துல ஜஹா மீன்ஸ் தேர், அந்த இடத்துல தாப்கிரம் மீன்ஸ் டெம்பரேச்சர், வெப்பநிலை வந்துட்டு பகுத் ஊஞ்சானா ரொம்ப உயரம்னு அர்த்தம். பகுத் ஊஞ்சா ரொம்பவே அதிகமா இருக்கு, அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. யக ஹமாரே லியே அசகியதா, யக்னா அது, ஹமாரே மீன்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும், சகியனா தாங்கக்கூடியதுன்னு அர்த்தம், அசகியனா சகிச்சு கொள்ள முடியாது, இன்டாலரேட்டபிள் அப்படின்னு அர்த்தம். அவங்களால அதை தாங்கிக்க கூடியது இல்ல. हमारे अगुआ काम पे और देखते उनका शरीर ओक्सीजन और हाइड्रोजन में विभाजित हो गया. हमारे எங்களுடைய அகுவா தலைவரா, இங்க இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா, காம்பே மீன்ஸ் நடுங்கிறது, அந்த தலைவரே என்ன பண்ணி நடுங்கிடுறாங்க. அவருன்னா அண்டு மற்றும், தேக்தே பாத்துட்டு இருக்கும் போதே, தேக்தே மீன்ஸ் பாக்குறது, பாத்துட்டு இருக்க டைம்லயே, உன்கான அவங்களுடைய அந்த லீடருடைய ஷரீர்னா பாடி, அந்த லீடருடைய பாடி உடம்பு வந்துட்டு ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் விபாஜித் ஓகையா, விபாஜித்னா பிரிவுன்னு அர்த்தம், அதாவது பிரிக்கிறது, ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் தனித்தனியா பிரிஞ்சிருது. அப்ப அது வாட்டர் மாலிகுலா இருக்காது இல்லையா, கேஸா மாறிடும் இல்லையா, அதான் சொல்றாங்க விபாஜித் அப்படின்னா பிரிஞ்சிடுறது. இஸ் துர்கட்னா சே மேரே கான் கடே ஹோ கயே. இஸ் மீன்ஸ் இந்த துர்கட்னா மீன்ஸ் பேட் இன்சிடென்ட், இந்த விபத்துனால
மேரே கான் கடே ஹோகையே. கான் கடே ஹோகைனா பிகமிங் அலர்ட், ரொம்ப கவனமாயிடுறது. மேரே கான் கடே ஹோகைனா அது ரொம்பவே அலர்ட் ஆயிடும், ரொம்பவே கவனமா வந்துருது. மை அப்னே और बुद्धिमान साथियों के साथ एक और निकल பாகி. மைனா நானு, அப்பனே அப்படின்னா தன்னுடைய அது மற்றும் அதோடைய அவர் மீன்ஸ் இன்னும் இருக்கக்கூடிய புத்திமான் சாத்தியம். புத்திமான் மீன்ஸ் ரொம்ப பிரில்லியண்டா, ரொம்பவே அறிவா இருக்கக்கூடிய சாத்தியம். சாத்தியம் மீன்ஸ் அதோட ஃப்ரெண்ட்ஸ், சில அறிவா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கேசாத் அது அவங்க கூட ஏக் மீன்ஸ் ஓர்னா ஒரு ஓரமா ஒரு சைட்ல, நிக்கல் பாகி நிக்கல்னா வெளியில, பாகி பாகினா ஓடுறது, வெளியில அதுங்க ஓடுதுங்க. हम लोग अब एक ऐसे स्थान पर पहुंचे जहां भूमि का गर्भ रख रख कर हिल रहा था. हम மீன்ஸ் வி நாங்க, हम लोग அப்படின்னா வி பீப்புள் நாங்க எல்லாருமே, अब மீன்ஸ் நான் இப்ப, ஏக் ஐசே ஸ்தான் பர், ஏக்னா ஒரு ஐசே ஐசே மீன்ஸ் இந்த மாதிரியான ஒரு மாதிரியான ஸ்தான்னா பிளேஸ், ஒரு பிளேஸுக்கு பகுஞ்சா போய் சேருது. அது எங்க அப்படின்னா ஜஹாங் மீன்ஸ் வேர், எங்க, பூமிகா கர்ப் பூமி பிருத்திவி மீன்ஸ் பிருத்திவிகா கர்ப் பிருத்திவினா உலகம் அர்த்தம், உலகத்தோடைய கர்ப்னா சென்டர்னு அர்த்தம். உலகத்தோடைய சென்டர்ல ரகு அங்க போய் ஹில் ரஹாத்தா, ஹில்னா ஷேக் ஆகுது, ரொம்ப நடுங்க ஆரம்பிக்குது. அந்த பூமியோட சென்டர் என்ன பண்ணுது, ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஏக் படே ஜோர் கா தடாக் ஹுவா. ஏக்னா ஒரு படே ஜோர்னா ஃபோர்ஸா, ரொம்ப ஃபோர்ஸா. தடாக் ஹுவா, தடாக் மீன்ஸ் வெடிப்பு, அதாவது அவுட் பர்ஸ்ட் ஆகுது. என்ன பண்ணுது, திடீர்னு நல்லா வெறும் ஃபோர்ஸா ஒரு வெடிப்பு நடக்குது. ஹம் படி தேஜ் சே பாகர் फेंक दिए गए. हम மீன்ஸ் வி நாங்க, படி தேஜ் சே, படினா ரொம்பவே பிக்னு அர்த்தம். தேஜ்னா ரொம்ப வேகமா, ரொம்ப ஃபோர்ஸா. பாகர்னா வெளியில. फेंक दिए गए, फेंकனா தூக்கி எறிகிறது, फेंक दिए गएனா விட்டெறியப்படுது. நெக்ஸ்ட், हम ऊंचे आकाश में उड़ चले. हमனா வி நாங்க வந்துட்டு, ஊஞ்சேனா மேல, ரொம்ப ஹைட்டா. ஆகாஷ்னா வானத்துல, நாங்க வானத்துல. உட்டுச்சலே, உட்டுனா பறந்து போறோம், நாங்க என்ன பண்றோம், ரொம்ப உயரமா வானத்துல பறந்து போகுது. இஸ் துர்கட்னா சே ஹம் சவுக் படே தே. இஸ் மீன்ஸ் இந்த, துர்கட்னா அப்படின்னா பேட் இன்சிடென்ட், இந்த விபத்துனால, ஹம்னா வி நாங்க, சவுக் படே தே, சவுக்னா ரொம்ப ஷாக் ஆகி இருக்கு, ரொம்ப அதிர்ச்சியாகி இருக்குது. பீச்சே தேக்னே சே, பீச்சே மீன்ஸ் பின்னாடி, பேக் சைடு. தேக்னா பாக்குறது, அது பின்னாடி பாக்குறதுல. நெக்ஸ்ட், ஞாத் ஹுவா கி பிருத்திவி ஃபட் கயி தி. ஞாத்னா அறிவு, அதாவது தோன்றது, அதாவது நாலேஜ் வருது. அது பின்னாடி திரும்பி பார்க்கும் போது அதுக்கு நாலேஜ் தெரியவே வருது. என்ன அப்படின்னா, பிருத்திவி ஃபட் கயி, பிருத்திவினா அந்த பூமி வந்துட்டு ஃபட் கைனா வெடிச்சிருச்சு அப்படிங்கிறது அப்பதான் அதுக்கு தெரியுது. और उसमें धुआं, रेत पिघली धातुएं तथा लपटें निकल रही थी. உஸ்மைனா அதுல, அந்த இதுல வந்துட்டு துவா மீன்ஸ் அந்த புகையும் வருது, ஸ்மோக்கும் வருது. ரேத்னா மணல் வருது. பிகலி மீன்ஸ் அந்த ரொம்ப உருகின ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய தாத்துயே மீன்ஸ் அந்த உலோகங்கள் சொல்லுவோம், மெட்டல்ஸ், மெல்டட் மெட்டல்ஸும் வருது. தத்தானா அது கூடவே சேர்த்து, இன்க்ளூட் தட், அது கூடவே. லப்டே நிக்கல் ரஹிதே, லப்டேன்னா தீ பிளம்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லப்டேவும் நிக்கல் ரஹிதே, நிக்கல்னா வெளியில வருது, அது எல்லாமே வெளியில வந்துகிட்டு இருக்கு. एक दृश्य बड़ा ही शानदार था और इसे देखने की हमें बार बार इच्छा होने लगी. एक दृश्य மீன்ஸ் அந்த விஷன், அந்த வியூ வந்துட்டு, அந்த பாக்குற அந்த வியூ வந்துட்டு, படானா ரொம்பவே, சாந்தார் மீன்ஸ் அற்புதமா இருக்கு, ஃபேபுலஸ் சொல்லுவோம் இல்லையா, ரொம்பவே அது அற்புதமா இருக்கு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், இசை தேக்னேக்கி, இசைனா அத, தேக்னே பாக்குறதுக்காக, ஹமேனா எங்களுக்கு, பார்னா அகைன் அண்ட் அகைன், திரும்ப இச்சா ஹோனே லகி, இச்சானா ஆசை, திரும்ப ஆசை வந்துகிட்டேதான் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல அதுக்கு தோணுதாமா. மை சமஜ் கயா, அப்ப ஆத்தர் அந்த எழுத்தாளர் பேசுற என்ன சொல்றாரு, மை சமஜ் கயா, மைனா நானு, சமஜ் கயானா புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. தும் ஜுவாலாமுகி கே பாத் கஹ் ரஹி ஹோ. தும் மீன்ஸ் யூ, நீ வந்துட்டு, ஜுவாலாமுகி மீன்ஸ் வல்கனோ, எரிமலைன்னு அர்த்தம். வல்கனோவை பத்தி தான், பாத்னா அந்த விஷயத்தை பத்தி தான். கஹ் ரஹி ஹோ, கஹ்னா பேசிட்டு இருக்கா, கஹ்னா சொல்றதுன்னு அர்த்தம். கஹ் ரஹி ஹோன்னு நீ சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. तुम लोग इसे उसे ज्वालामुखी कहते हो. हाँ மீன்ஸ் எஸ், ஆமா. तुम लोग யூ பீப்புள், நீங்க எல்லாருமே வந்து, உசேனா அத, ஜுவாலாமுகி ககுதேஹோ, ஜுவாலாமுகி அதாவது எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு தான், ககுதேனா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. अब जब हम ऊपर पहुंचे तो हमें एक और बाप का बड़ा दल मिला. अब மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு, ஜப் மீன்ஸ் வென், எப்போ வந்துட்டு,
ஹம்னா வி நாங்க வந்து ஊப்பர் பகுஞ்சே ஊப்பர்னா மேல பகுஞ்சா ரீச் நாங்க எப்ப போய் மேல ரீச் ஆகுறோமோ தோ ஹமே மீன்ஸ் நாங்க எல்லாரும் என்ன ஆயிட்டோம் ஏக் और बाप का बड़ा दल मिला ஏக் और இன்னொரு மற்றும் ஒரு பாப்னா ஸ்டீம் அந்த நீராவியோட படா தல் மிலா படா ரொம்பவே பெரிய தல்னா கூட்டம்னு அர்த்தம். படா தல் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தையே மிலானா மீட் பண்றது. அதாவது நீராவியோட பெரிய கூட்டத்தையே அதுங்க மீட் பண்ணுதுங்க. ஹம் கர்ஜிகர் ஆப்பஸ் மே மிலே और आगे बढ़े. हम மீன்ஸ் வி நாங்க கர்ஜிகர்னா ஒரு தண்டர் மாதிரி ஒரு இடி சத்தத்தோட ஆப்பஸ் மீனா தங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள மிலேல மீட் பண்ணிக்குது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஆகே படே மீன்ஸ் இன்னும் மூவிங் ஃபார்வர்ட் இன்னும் முன்னேறி போயிட்டே இருக்குங்க. पुरानी सहेली आंधी के भी हमें यहाँ दर्शन हुए. புராணி மீன்ஸ் ஓல்டு பழைய சகேலினா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். பழைய ஃப்ரெண்டான ஆந்தினா அந்த புயலை கூட பி மீன்ஸ் ஆல்சோ அந்த புயலை கூட ஹமேனா வி நாங்க எல்லாரும் யஹா தர்ஷன் ஹுயே. யஹாங்னா ஹியர் அந்த இடத்துல அந்த வல்குணம் இருக்க அதாவது அந்த எரிமலை இருக்கக்கூடிய பிளேஸ்ல தர்ஷன் மீன்ஸ் பாக்குறது. அது அவங்கள பார்க்க கூட முடிஞ்சுது. அதாவது புயலை கூட அந்த இடத்துல பாக்குதான். வக ஹமே पीठ पर ला दे कभी इधर ले जाती कभी उधर. வகுனா அது யாரு நம்ம புயல் வந்துட்டு ஹமேனா எங்களை அதாவது அந்த மலைத்துளிகள் எல்லாமே வந்து பீட்னா பேக்னு அர்த்தம். முதுகுல வந்துட்டு பர் லாதேனா கேரின்னு அர்த்தம். லோட் பண்ணிக்கிறது அவங்கள ஏத்திக்கிட்டு முதுகுல ஏத்திட்டு கபி மீன் சம்டைம்ஸ் எப்பயாவது இதர்னா ஹியர் இந்த பக்கம் வந்து லே ஜாத்தினா கொண்டுட்டு போகுது. கபி மீன் சம்டைம் எப்பயாவது உதர்னா தேர் அந்த பக்கம் இங்கேயும் அங்கேயும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. வகுதீன் படே ஆனந்த் கேத்தே. வகுதீன் அதாவது தின்ன டே அந்த நாள் வந்துட்டு படே ஆனந்த் படேனா பிக் ஆனந்த்னா ஹாப்பி அந்த நாள் ரொம்ப ஹாப்பியான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஹம் ஆகாஷ் மே ஸ்வச்சந்த் கிலோலே கர்த்தே ஃபிர்தே தே. ஹம்னா வி நாங்க வந்துட்டு ஆகாஷ் மீ மீன்ஸ் ரொம்ப அந்த ஸ்கைல அந்த வானத்துல ஸ்வச்சதுனா ஃப்ரீயா ரொம்பவே ஃப்ரீயா கிலோலே மீன்ஸ் ரொம்ப அந்த ஃப்ரீயா ஒரு அரசன் மாதிரி ஸ்வச்சந்து கிலோலே கர்த்தேனா செஞ்சுக்கிட்டு அதாவது சவுண்ட் போட்டுக்கிட்டு பிர்த்தேனா அலையிறது அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணிட்டே இருக்குங்க. बहुत से बाप जल कणों के मिलने के कारण हम बारी हो चले और नीचे झुक आए और एक दिन बूंद बनकर नीचे कूद पड़े. பகுத் நிறைய ரொம்ப ஜாஸ்தியான பாப்னா ஸ்டீம் அதாவது அந்த ஸ்டீம்னு சொல்லுவோம் நீராவின்னு சொல்லுவோம் இல்லையா. பகுத் சே பாப் அதாவது நிறைய நீராவி வந்து ஜல் கனோகே மில்னே ஜல்னா வாட்டர்னு அர்த்தம். கனோ மீன்ஸ் பார்ட்டிகல்ஸ் அதாவது அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ மில்னேக்கே மில்லேனா மீட் பண்ண காரணத்தை அதாவது அந்த நீராவி எல்லாம் வந்து தண்ணியோட அந்த பார்ட்டிகல்ஸ மீட் பண்ண காரணத்தினால அந்த ரீசன்னால பாரி ஹோச்சலே பாரி மீன்ஸ் ரொம்ப வெயிட் ஆயிடுறது. நாங்க என்ன ஆயிடுறோம் அந்த மழை துளியும் அதுக்குள்ள போகும்போது வெயிட் ஆயிடுது. பாரி ஹோச்சலே மீன்ஸ் ரொம்ப வெயிட் ஆயிடுது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் நீச்சே ஜூங்க் ஆயே நீச்சேனா கீழே ஜூங்க்னா பெண்ட் ஆகுறது. நீச்சே ஜூங்க் ஆயே அப்படின்னா கீழே வந்து விழுந்துருதுங்க. और एक दिन बूंद बनकर नीचे कूद पड़ी. और மீன்ஸ் அண்ட் மற்றும் ஏக் தின ஒரு நாள் பூந்து பன்கர் பூந்துனா மலை துளின்னு அர்த்தம். பூந்து பன்கர் அதாவது துளியா மாறி பன்கர்னா ஆகுறதுன்னு அர்த்தம். துளியா மாறி நீச்சே குதுப்படி நீச்சேனா கீழே அப்படின்னு அர்த்தம். குதுப்படி ஜம்ப் பண்ணிடுவோம் நாங்க கீழே ஜம்ப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. मैं एक पहाड़ पर गिरी और अपने साथियों के साथ मैली कुचौली हो एक और को बग चली. மைனா நானு ஏக் பஹாடுனா மலைன்னு அர்த்தம். ஒரு மலையில பர் கிரினா ஃபாலோ கீழே விழுகுறது. ஒரு மலையில வந்து விழுகுது. அவர்னா அண்டு மற்றும் அப்பனே சாத்தியோம் கே சாத் அப்பனே தன்னுடைய சாத்தியம் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து சாத்னா வித் அவங்க கூட சேர்ந்து மைலி குச்சோலி ஹோ மைலி மீன்ஸ் டர்ட்டின்னு அர்த்தம். அழுக்காயிறது. மைலி குச்சோலி ஹோ மீன்ஸ் ரொம்ப டர்ட்டியா ஆகி ஏக் ஓர் கோ பகுச்சலி ஏக்னா ஓர்னா சைடு ஒரு சைடா பகுனா ஃப்ளோ ஆகுறது. பகுச்சலில ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்குது அதாவது பாஞ்சு போயிட்டு இருக்குங்க. पहाड़ों में एक पत्थर से दूसरे पत्थर पर कूदने और किलकारी मारने में जो आनंद आया वह भूल नहीं जा सकता. पहाड़ों में அந்த மவுண்டன்ஸ் அந்த மலைகள்ல ஏக் பத்தர் சே ஏக்னா ஒரு பத்தர்னா ஸ்டோன் ஒரு ஸ்டோன் இருந்து दूसरे पत्थर पर दूसरे अनदर இன்னொரு பத்தர்னா ஸ்டோன் இன்னொரு ஸ்டோன்ல
குதினை குதினை மீன்ஸ் ஜம்ப் பண்றது அவர்னா அண்ட் மற்றும் கில்காரி மார்னே ஸ்டீமிங் கத்துறது அங்க இருந்துட்டு கத்துறது மே ஜோ ஆனந்த் ஆயா ஜோ மீன்ஸ் விச் எந்த ஆனந்த் ஹாப்பினஸ் என்ன சந்தோஷம் கிடைச்சதோ வக்னா அது பூல் நகி ஜா சக்தா பூல்னா ஃபர்கட்னு அர்த்தம் மறக்கிறது பூல் நகின்னு வந்துச்சா சோ மறக்க முடியாதுன்னு சொல்லுது பூல் நகி ஜா சக்தா அதெல்லாம் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க நெக்ஸ்ட் हम एक बार बड़ी ऊंची शिखर पर से कूदे और नीचे एक चट्टान पर गिरे हमना भी நாங்க एक बारனா ஒரு முறைன்னு அர்த்தம் பார்னா முறைன்னு அர்த்தம் ஒரு முறை படி ஊஞ்சி படினா பிக் ஊஞ்சினா உயரமான ஷிகர்னா சிகரம்னு அர்த்தம் அதாவது மவுண்டெயின் சிகரத்தோட உச்சி ஷிகர் பர் சே அங்க இருந்து அதாவது உயரத்தோட சிகரத்தோட உச்சியில இருந்து கூதே மீன்ஸ் ஜம்ப் பண்ணுதுங்க அவர்னா அண்டு மற்றும் நீச்சைனா கீழே ஏக்னா ஒரு சட்டான்னா ராக் ஒரு பாறை மேல கிரேனா ஃபால் ஆகுது கீழே வந்து விழுகுதுங்க बेचारा पत्थर हमें हमारे प्रहार से टूटकर खंड हो गए हो गया பேச்சர்னா புவர் ரொம்ப புவரா இருக்கக்கூடிய ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய பத்தர்னா ராக் அந்த ராக் வந்துட்டு ஹமாரே பிரஹாசே ஹமார்னு எங்களுடைய பிரஹார்னா எங்களுடைய இந்த பிரவாகத்தினால எங்களுடைய அந்த ப்ளோனால எங்களுடைய அந்த அடினால டூட்கனா பிரேக் ஆகி உடஞ்சி கண்டு ஹோகையா கண்டு அப்படின்னா பிளாக் பை பிளாக்கா அதாவது தொகுதியா பிரிஞ்சு போகையா அதாவது வெடிச்சு செதறுது அப்படிங்கறத சொல்றாங்க यह जो तुम इतने रेत देखते हो पत्थर को चबा कर हम ही बनाते हैं யக்னா இங்க அந்த இடத்துல ஜோ தும் மீன்ஸ் யூ நீ வந்துட்டு இத்தனை இவ்வளவு ரேத்னா மணல் அர்த்தம் இவ்வளவு சாண்ட் வந்துட்டு தேக்தேனா பார்க்க முடியுது இல்லையா அதுவும் பத்தரம்கோ அதை வந்துட்டு பத்தரம் மீன்ஸ் ஸ்டோன்ஸ் அந்த கல் எல்லாத்தையும் சபாக்கர் அதாவது மென்னுது அதாவது அதை வந்து சூ பண்றது மென்னுதான் நாங்க ஹமினா நாங்க வி பீப்புள் நாங்க தான் வந்து பந்தேனா நாங்க தான் அதை உருவாக்கி இருக்கோம் அதாவது அதை அரைச்சு நாங்க தான் இந்த மண் எல்லாத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்லுது जिस समय हम मौज में आते हैं जो तो कठोर से कठोर वस्तु हमारे प्रहार सहन नहीं कर सकते जिस समय விச் டைம் எந்த டைம் வந்து ஹம்னா வி நாங்க மவுஜ் மீன்ஸ் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா ஃபன்னா ஆத்தேனா வரோமோ எவ்வளவு உற்சாகமா நாங்க வரோமோ தோ மீன்ஸ் அப்போ கட்டோர் சே கட்டோர்னா ஸ்ட்ராங் ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய வஸ்துனா பொருள் அர்த்தம் கட்டோர் சே வஸ்துனா ரொம்ப ஹார்டான பொருளும் கூட ஹமாரானா எங்களுடைய பிரவாக்னா எங்களுடைய அந்த வழியை வந்துட்டு சகன் நகி கர் சக்தி சகனா சகிச்சுக்கிறது டாலரேட் நகி கர் சக்தி நகி வந்துச்சுல சோ டாலரேட் பண்ண முடியாது எங்களை சகிச்சுக்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது अपने विजयों से उन्मत्त होकर हम लोग इधर उधर बिखर गए அப்படின்னா எங்களுடைய விஜயம்னா விக்டரி எங்களுடைய அந்த சக்சஸ்னால உண்மத்துனா அத ரொம்ப தெரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா உண்மத்து ஓக்கராத தெரிச்சு போய் எங்களோட சந்தோஷத்தினால நாங்க அப்படியே தெரிச்சு ஹம்லோக்னா வி பீப்புள் நாங்க எல்லாரும் இதர் பிக்கர் கையை இதர் வந்து ஹியர் அண்ட் தர் அங்கேயும் இங்கேயும் பிக்கர்னா சிதறது பிக்கர் கையில சிதறி போயிருவோம் मेरी इच्छा बहुत दिनों से समतल भूमि देखने की थी इसलिए मैं एक छोटी धारा में मिल गई மேரினா என்னுடைய இச்சானா ஆசைன்னு அர்த்தம் என்னுடைய ஆசை வந்துட்டு பகுத் ரொம்பன்னு அர்த்தம் தினம்னா ரொம்ப நாளாவே எனக்கு என்ன ஆசை அப்படின்னா சமத்தல் பூமி தேக்னே சமத்தல்னா பிளேனா இருக்கக்கூடாது பிளாட்டியூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சமதள பூமியை வந்துட்டு தேக்னே பாக்குறது தான் இஸ்லினா அதனால மை ஏக் சோட்டி மைனா நானு ஏக் சோட்டி ஸ்மால் சின்ன தாராமே மில்கை தாரா ஸ்டீம்னு அர்த்தம் அதாவது சின்னதா இருக்கக்கூடிய அந்த ஓடையில மில்கைனா போய் சேருது சரிதா கே இவே திவஸ் படே மஜே கேட்டே சரித்தா ரிவர்னு அர்த்தம் அதாவது ஆறுல வாழ்ந்த அந்த திவஸ்னா அந்த நாட்கள் தின்னு அர்த்தம் திவஸ்னா நாள்னு அர்த்தம் அந்த நாட்கள் வந்து படே மஜே கேட்டே படேனா பிக் மஜேனா ரொம்ப ஹாப்பியான நாள் மஜேனா ஃபன்னு அர்த்தம் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அதுன்னு சொல்லுது हम कभी भूमि को काटते कभी पेड़ों को खोखला कर उन्हें गिरा देते
ஹம்னா வி நாங்க, கபி கபி மீன்ஸ் சம்டைம்ஸ் எப்பயாவது, பூமி மீன்ஸ் எர்த், அந்த பூமியை வந்து காட்டுன வெட்டுறது, பூமியை வந்து கட் பண்ணுவோம், அதாவது அது போறதுக்கு வழி வேணும் இல்லையா, அதனால பூமியை நாங்க கட் பண்ணுவோம். கபி கபி மீன்ஸ் சம்டைம்ஸ் எப்பயாவது. பேடோ மீன்ஸ் அந்த ட்ரீஸ் அர்த்தம், மரங்களை வந்துட்டு. கோக்லா மீன்ஸ் ஹாலோவா மாத்துறது, வெற்றிடமா மாத்துறது, ஹாலோவா மாத்தி. உன்ஹே கிரா தேதா, உன்ஹேனா அத, கிரா தேதா, கிரனா கீழே விழுவுறதுக்கு விடுவோம் நாங்க. அந்த மரத்தை வந்து வெற்றிடமா ஆக்கி நாங்க கீழே விழுவ வைப்போம். பகுதே பகுதே மை ஏக் தின் ஏக் நகர் கே பாஸ் பகுஞ்சி. பகுதே அப்படின்னா போயிட்டு இருக்கும் போது, ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் போதே, மைனா நானு, ஏக் தினா ஒரு நாள், ஏக் நகர் கே பாஸ், ஏக்னா ஒரு நகர்னா நகரம், அதாவது ஒரு சிட்டில பாஸ்னா அருகில, ஒரு சிட்டிக்கு பக்கத்துல, பகுஞ்சினா போய் சேர்றது, போய் ரீச் ஆகுறது. மைனே தேகா கி நதி கி तट पर एक ऊंचे मीनार में से कुछ काली काली हवा निकल रही थी. மைனே நானு, தேக்கானா பாத்துருக்கு, அது என்ன பாத்துச்சு அப்படின்னா, நதிக்கே தட்பர், நதினா அந்த ரிவர், அந்த ரிவரோடைய தட்னா ஓரம்னு அர்த்தம், அந்த கரை ஓரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிவரோட கரை ஓரத்துல, ஏக்னா ஒரு ஊஞ்சினா உயரமான, மினார்னா ஒரு கட்டிடம்னு அர்த்தம், ஒரு மினார் வந்துட்டு, மேசே அந்த மினார்ல இருந்து, அந்த கட்டிடத்துல இருந்து, குச் மீன்ஸ் சில, காலி ஹவா, காலி மீன்ஸ் பிளாக் கலர்னு அர்த்தம், காலி ஹவா அதாவது கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஹவானா காற்றுன்னு அர்த்தம், கருப்பா இருக்கக்கூடிய காற்று. நிக்கல் வெளியில வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. மை உத்சுக் ஹோ उसे देखने को क्या बड़ी कि अपने हाथों दुर्भाग्य को न्योता दिया. மைனா நானு, உத்சுக் மீன்ஸ் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப கியூரியஸா ஆகிறது, ரொம்பவே அது ஆர்வமா இருக்கு. எதுக்கு அப்படின்னா, உசே தேக்னேக்கோ, உசேனா அத, தேக்னா பாக்குறதுக்கு அது ரொம்ப ஆர்வமா இருக்கு. கியா மீன்ஸ் வாட், என்ன, படினா மூவ் ஆகுறதுக்கு, அதாவது மூவிங் ஃபார்வர்ட், முன்னேறி போகுது. படி மீன்ஸ் இன்க்ரீஸ், முன்னாடி போகுது. அது போறது எப்படி இருக்கு அப்படின்னா, அப்படியே தன்னுடைய ஹாத்தோனா கையிலேயே, தன் கையிலேயே வந்துட்டு, துர்பாகியம் மீன்ஸ் பேட் இன்சிடென்ட், அத விபத்தை வந்துட்டு, நியோதா மீன்ஸ் இன்விடேஷன் கொடுக்கறது, அதாவது தானே வந்து தன் கையால வந்து கெட்டதை வந்து வர வச்சுக்கிறதா மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. ஜோஹி மை உன்கே பாஸ் பவுன்சி अपने और साथियों के साथ एक मोटे नल में खींच ली गई. ஜோஹி மீன்ஸ் வென், எப்ப வந்துட்டு, மைன நானு, உஸ்கே பாஸ்னா அதுக்கு பக்கத்துல, பாஸ்னா நியர்னு அர்த்தம், அதுக்கு பக்கத்துல, பகுஞ்சினா போய் ரீச் ஆனது, போய் சேருதும். அப்படின்னா தன்னையும், அவர்னா மற்றும்னு அர்த்தம், அண்ட் சாத்தியம் கே சாத், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து, ஏக்னா ஒரு, மோட்டேனா ஃபேட், நல்லா திக்கா இருக்கக்கூடிய, நல்னா டேப்னு அர்த்தம், ஒரு குழாய், அதாவது நல்லா திக்கா இருக்கக்கூடிய ஒரு குழாயில, கீஞ்ச்னா இழுக்கிறது, லீகைன்னு இழுத்துட்டு போயிடுது அந்த தண்ணிய. கை தினோ தக் மை நல் கும்தி ஃப்ரீ, கைனா மெனி, நிறைய, தினோனா டேஸ், நிறைய நாள் வரைக்கும், தக்குனா வரைக்கும் அர்த்தம், அது வரைக்கும், நிறைய நாள் வரைக்குமே, மைனா நானு, நல் கும்தி ஃப்ரீ, அதாவது டேப்குள்ளே, அந்த குழாய்க்குள்ளேயே வந்து, கும்தினா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காது, அதுக்குள்ளேயே வந்து ரோம் பண்ணிட்டே இருக்குது. மை प्रतिक्षण उसमें से निकल भागने की चेष्टा में लगी रखती थी. மைனா நானு, பிரதி மீன்ஸ் ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம், ஷன்னா நிமிடம், ஒவ்வொரு கணமுமே, உஸ்மேனா அதுல இருந்து, சே நிக்கல் வெளியில, பாக்னா வெளியில ஓடுறதுக்கான, சேஷ்டா முயற்சி, எஃபர்ட், லகி ரக்தி, அதாவது எஃபர்ட்லயே தான் இருக்கு, அதை முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. நெக்ஸ்ட், பாக்ய மேரே சாத்தா, பாக்யனா அந்த ஃபார்ச்சூன், அதாவது அந்த அதிர்ஷ்டம் வந்துட்டு, மேரே சாத் என் கூட இருந்துச்சு, என் கூட, அந்த அதிர்ஷ்டம் வந்து என் கூட இருந்திருக்கு. பஸ் ஏக் தின், பஸ்னா ஜஸ்ட் வெறும், ஏக் தினா ஒரு நாள். நெக்ஸ்ட், रात के समय में, रात के समय नाइट टाइम மை ஐசி ஸ்தான் பர் பகுஞ்சி, மைனா நானு, ஐசி மீன்ஸ் லைக் தட், அதே ஒரு மாதிரியான ஸ்தான பிளேஸ்ல, பகுஞ்சா போய் ரீச் ஆகுறது, என்ன பிளேஸ் அப்படின்னா, ஜஹானா பேர், அந்த இடத்துல, நல் டூட் ஹுவா தா, நல்லா அந்த டேப், அந்த குழாய் வந்துட்டு, டூட்டா பிரேக், உடஞ்சிருக்கிறது, அந்த டேப் வந்து உடஞ்சிருக்கிற பிளேஸ போய் ரீச் ஆகுது. மை तुरंत उसमें होकर निकल भागी और पृथ्वी में समा गई. மைனா நானு, துரந்த்னா ஃபாஸ்டா, கிடுகிடுன்னு, குயிக்கா வந்துட்டு, உஸ்மேனா அதுல இருந்து நிக்கல்னா வெளியில வருது, வெளியில வந்து, அவர்னா அண்டு மற்றும்,
பிருத்திவி மீன்ஸ் எர்த், அந்த பூமியில சமாகை, சமனா மூழ்கிறது, சமாகைனா அதுல போய் சமமாகிறது, அதாவது ஈக்குவல் ஆகிறது, அதாவது மூழ்கிறது. अंदर ही अंदर घूमते घूमते इस बेर के पेड़ के पास पहुंची. अंदर 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 மீன்ஸ் இன்சைடு, अंदर ही अंदरனா உள்ளுக்குள்ளேயே, घूमते घूमते घूमतेனா அலையிறது, அங்க இங்கே அலையுது, உள்ளுக்குள்ளேயே அலைஞ்சுகிட்டு இருக்கு. இஸ் போர் கே பேடு, போர்னா அந்த பெரி ட்ரீன்னு சொன்னோம் இல்லையா, பேடுனா மரம், அந்த பெரியோட ட்ரீல கே பாஸ்னா அது பக்கத்துல, பகுஞ்சினா வந்து ரீச் ஆகுது. அப்படிதான் வந்து அந்த பெரி ட்ரீ பக்கத்துல அந்த தண்ணியோட துளி வந்து ரீச் ஆயிருக்கு. பஸ் ருக்கி சூரிய நிக்கல் ஆயத்தே, பஸ் வகு ருக்கி, வகுனா அது, ருக்கினா ஸ்டாப் பண்றது, அந்த மலை துளிக்காக சொல்லிட்டு இருக்கலாம், அதான் நிப்பாட்டு சூரிய நிக்கல் ஆயத்தே, சூரியனா சன், அந்த சூரியன் வந்துட்டு நிக்கலா வெளியில வருது, நிக்கல் வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. பஸ் மைனே கஹா, பஸ்னா அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மைனே கஹா, மைனேனா ஆத்தர், மைனே நான் அர்த்தம், கஹானா சொல்றது, அதாவது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு அந்த எழுத்தாளர் சொல்லி இருக்கிறாரு. ஹா மை அப் தும்ஹாரே பாஸ் நகி டகர் சக்தி, ஹா மீன்ஸ் எஸ், ஆமா, மைன நானு, அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு, தும்ஹாரே பாஸ், தும்ஹாரேனா உன்னோட, உன்கிட்ட அப்படின்னு, பாஸ்னா நியர், உன்கிட்ட வந்து நகி டகர் சக்தி, நகினா நெகட்டிவ் வேர்ட், டகர் சக்தி, டகர்னா ஸ்டேன்னு அர்த்தம், டகர் சக்தினா தங்குறது, நகி டகர் சக்தி தங்க முடியாது, இதுக்கு மேல உன் கூட என்னால இருக்க முடியாது. சூரிய நிக்கல் ஆயே ஹை, அதாவது சூரியன் வந்துட்டு நிக்கல் ஆயேனா வெளியில வந்துருச்சு. தும் முஜே ரோக்கர் நகி ரக் சக்தே, தும்னா நீ வந்துட்டு, முஜேனா என்ன, ரோக்கர்னா நிறுத்துறது, நகி ரக் சக்தேனா வச்சிருக்கிறது, நகி ரக் சக்தேனா வச்சிருக்க முடியாது, என்னைய வந்து நீ நிறுத்தி வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. வகு ஓஸ்கே பூந்த் தீரே தீரே கட்டி அவுர் ஆங்கே சே ஓஜல் ஹோகயி, வகுனா அந்த, ஓஸ்கே பூந்த் அந்த அந்த பனித்துளி வந்து, ஓஸ்கே பூந்துனா துளின்னு அர்த்தம், ஓஸ்கே பூந்துனா பனித்துளி வந்துட்டு, தீரே கொஞ்சம் கொஞ்சமா, கட்டினா டிக்ரீஸ் ஆகுது, குறைஞ்சுக்கிட்டே வருது. அவர்னா அண்டு, மற்றும் ஆங்கோ மீன்ஸ் கண்கள், அது ஒரு கண்கள்ல இருந்து, அந்த ஆத்தர் எழுத்தாளரோட கண்கள்ல இருந்து ஓஜல் ஓஜல்னா இழக்கிறது, அதாவது அங்கிருந்து மறைஞ்சிருது, ஓஜல் ஹோகைனா அது போய் மறைஞ்சிருது அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த மலைத்துளி வந்து எவாபரேட் ஆகி போயிருது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த கதை வந்து எழுதியிருக்கிறது யார் அப்படின்னா, ராம்சந்திர திவாரி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. இவங்கதான் வந்து அந்த கதையில இருக்க மைங்கிற வேர்டு எல்லாமே இவர் தான். இவர் வந்து அந்த பூந்து கிட்ட பேசுற மாதிரி இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. இந்த அழகா வந்து இந்த சின்ன ஒரு ஸ்டோரியிலேயே வந்து வாட்டர் சைக்கிள், அதாவது நீர் சுழற்சியை பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தாலும் சரி, இந்த நிறைகுளம் சேனல் பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.